வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 7-8. பிலதெல்பியா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், பரிசுத்தம் உள்ளவரும் சத்தியம் உள்ளவரும் தாவீதின் திறவுகோலை உடையவரும் ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிறவரும் ஒருவரும் திறக்கக்கூடாதபடிக்கு பூட்டுகிறவருமாயிருக்கிறவர் சொல்லுகிறதாவது, உன் கிரிகைகளை அறிந்திருக்கிறேன். உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடியினாலே இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். ஆமென். ஹல்லேலூயா. இங்கே பாருங்க, இங்கே ஒவ்வொரு சபைக்கும் தேவன் சில விஷயங்களை சொல்லிக்கிட்டு வர்றாரு. இந்த சபையினுடைய பேர் என்னன்னா பிலதெல்பியா. பிலதெல்பியா அப்படின்னா அதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா பிரதர்லி லவ், சகோதர ஸ்நேகம். என்ன ஸ்நேகம்? அப்போ சகோதரி ஸ்நேகம் இல்லையாங்க? அப்படி கேட்காதீங்க. இப்போ நம்மெல்லாம் பிரதர் சிஸ்டர்னு கூப்பிட்டுக்கிறோம் சபைக்குள்ள. ஏன் கூப்பிட்டுக்கிறோம்? ஒரே ஃபேமிலி. அப்புறம் என்ன, எப்படி ஒரே ஃபேமிலியா? நீங்கள் சும்மா வாட்ஸ்அப்பில் ஏஜிஎம்ஏ ஃபேமிலின்னு போட்டிங்களா, அதில் எங்களை சேர்த்துட்டிங்களா, அதனால நாங்கள் ஒரே ஃபேமிலி ஆகிட்டோம். ஆனால் கூட பர்த்டே கூட சில நேரம் கண்டுக்கிறாத மாதிரி இருப்போம். விஷ் பண்ணால் கூட யார் எப்படி பர்த்டே கொண்டாடினா போனால் என்ன, சில நேரம் பிடிச்சா விஷ் பண்ணுவேன், இல்லைன்னா விஷ் பண்ண கூட மாட்டேன் அப்படின்னு உட்காந்துருப்போம். இல்லை போன வருஷம் எனக்கு பண்ணாங்களா, பண்ண லேட்டான மாதிரி இருக்குது, இந்த நம்மளும் லேட்டாகவே போடுவோம் அப்படிங்கிற மாதிரி இருப்பேன் இல்லையா? அப்புறம் சில நேரம் கண்டுக்கவே மாட்டேங்க. பர்த்டே கொண்டாடினா என்ன, நீ செத்தா என்ன, பொழைச்சா என்ன, ஃபேமிலி. என்னது சொல்லுங்கங்க, என்னது ஃபேமிலி. நம்ம ஃபேமிலி அப்படி இருக்கிறனால இந்த ஃபேமிலி அப்படி தான் இருக்குது. ஃபேமிலிங்கிற மீனிங் தெரியல. சரி, எப்படி ஃபேமிலி ஆனோம்? ஒரே தகப்பனுடைய பிள்ளைகளாக இருக்கிறதுனால ஃபேமிலி ஆனோம் இல்லையா? ஸோ ஃபேமிலிக்குள்ளே நீங்கள் எப்படி இருக்கீங்க? உடன் பிறந்தவர்களாக இருக்கிறீங்க. அதனால் பிரதர் சிஸ்டர் கூப்பிட்றோம். நம்ம மூத்த சகோதரி இருக்கிறனால நாங்கள் கூட பாஸ்டர்னு கூப்பிட சொல்கிறது கிடையாது. ஏன்னா அந்த ஒரு அன்பின் ஐக்கியம் வரணும். ஏன்னா பாஸ்டர்னாலே ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஸ்ட்ரிக்டான ஆளாக பார்ப்பாங்க, நம்மளோட ஃப்ரீயாக பேச மாட்டாங்க, ஷேர் பண்ண மாட்டாங்கன்னு சொல்லி தான் சகோதரினே கூப்பிடுங்க அப்படின்னு சொல்கிறது. அதனால சுத்தமாகவே மதிக்கிறது கிடையாது, அது வேறு விஷயம். உங்களுக்கு தப்பு பண்ணுறவங்களுக்கு தோணட்டும், நீங்களாம் ஒன்றும் பெருசாக எடுத்துக்கிற வேண்டாம், சரிங்களா? ஸோ இங்கே பிரதர்லி லவ் அப்படிங்கிறது தான் இந்த பிலதெல்பியா சபையினுடைய மீனிங். பிலதெல்பியா மீன்ஸ் பிரதர்லி லவ், சகோதர ஸ்நேகம். சகோதர ஸ்நேகம் உடைய ஒரு சபைக்கு தேவன் கொடுக்கிற வாக்குத்தத்தம். சபை அப்படிங்கிறது தேவன் எப்படி பார்க்குறாரு? ஒரு குரூப் ஆஃப் பீப்புள்ஸ், அவரை விசுவாசிக்கிற குரூப் ஆஃப் பீப்புள்ஸ் இருக்கிற ஒவ்வொரு சபைக்கும் ஒரு காலிங்ஸ் இருக்குது. நம்ம யாரும் என் சபை தான் பெருசு, ஓ சபை தான் பெருசுன்னு நம்ம பேச தேவையில்லை. ஒவ்வொருத்தவங்களுக்கும் காலிங்ஸ் இருக்குது, ஒவ்வொருத்தவங்களும் ஒரு விதத்தில் போவாங்க. தேவன் நிறைய இடங்களில் விசுவாசத்தை பற்றி பேசுவார். பட் எல்லா சத்தியங்களும் ஒன்று தான் சொல்லுது, தேவன் தான், இயேசு தான் மெய்யான தேவன் சொல்லுது. அவர் விசுவாசிக்கிறவங்க தான் பரலோகத்துக்கு போக முடியும்னு சொல்லுது. எல்லாமே உண்மையாக தான் நடக்க சொல்லுது, அன்பாக தான் நடக்க சொல்லுது. அதையும் மீறி வேறு விதத்தில் அவங்க கொண்டு போனாங்கன்னா நம்ம டவுட் பண்ணலாம். எல்லாத்துக்கு மேலே கனிகளை வைத்து ஐடென்டிஃபை பண்ணது முக்கியம். மற்றபடி சிலர்லாம் பார்த்திங்கன்னா பரிசுத்தத்தில் அதிகமாக பேசிக்கிட்டு இருப்பாங்க. சிலர் ரொம்ப விசுவாசத்தில் ரொம்ப ஒவ்வொருத்தவங்களுக்கு சில ஸ்பெஷல்னு இருக்குது. சில இடங்கள்லாம் பார்த்திங்கன்னா இந்த கடை இதுக்கு ரொம்ப ஸ்பெஷலுங்க, இந்த ஊர் இந்த பண்டத்துக்கு ரொம்ப ஸ்பெஷலுங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி சில இடங்களில் சில ஸ்பெஷாலிட்டி இருக்குது. பட் காமன் ஒன்று தான். பேசிக்காக ஆண்டவர் ஒருத்தர் தான், ரட்சிப்பு ஒன்று தான், சரிங்களா? பரலோகம் ஒன்று தான், இயேசுவின் ரத்தம் ஒன்று தான். இப்படி இருந்தால் தான் மீட்கப்பட முடியும். இதில் ஏதாவது உங்களை கொண்டு இந்த பைபிளில் பவுல் எச்சரிக்கிறார் இல்லையா, கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு விருத்த சேதனம் இருந்தால் தான், நியாயப்பிரமாணத்தை ஃபாலோ பண்ணாதான் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ளே குழப்பி சுயத்தின் மேலே, சுய கிரியைகளின் மேலே வச்சு தேவனோட கிருபையை நீங்கள் புரிஞ்சுக்கிறாமல் இருக்கிறீங்க. அப்படிப்பட்டவங்களாக இருந்தால் அது எச்சரிக்கை அப்படிங்கிறாரு. அப்புறம் நீ எப்படினாலும் வாழலாம், கிருபைன்னு ஒன்று இருக்கிறனால நீ என்ன பண்ணாலும் பரவாயில்ல, ஆண்டவர் உன்னையே கழுவிக்கிட்டே இருக்கிறாரு. நீ நேற்று நைட்டு விபச்சாரம் பண்ணிட்டு வந்தாலும் உன்னை கழுவிக்கிட்டே தான் இருக்காரு, இல்லைன்னு சொல்லலைங்க. சேர்ந்து அதனால கூட கொஞ்சம் இன்னும் நல்லா விபச்சாரம் பண்ணு, கூட கொஞ்சம் பொய் சொல்லு, கூட கொஞ்சம் ஒன்றும் இல்லாமல் போ அப்படின்னா யாருக்கு கஷ்டம்? நமக்கு தான் கஷ்டம். நாளைக்கு ஒன்றும் இல்லாமல் வேற ஒன்றும் ஆண்டவர் தண்டிக்க தேவையில்லை. கொஞ்ச நாளாக வராத நோயெல்லாம் வந்துடும், வராத எல்லா பிரச்சனைகளும் வரும், ஒன்றும் இல்லாமல் அவனே போக போகிறான் இல்லையா? இப்படிலாம் இருக்காங்க. அப்புறம் கடைசியில் என்ன சொல்லுவாங்கன்னா, கிருபை நான் மேமே பாராட்டினா கடைசியில் எனக்கு ஒன்றும் நடக்கலையே, இப்படி போச்சு என் வாழ்க்கை அப்படின்பாங்க. குடிச்சிட்டு வண்டி ஓட்டக்கூடாதுன்னு சொல்கிறது, நான் குடிச்சிட்டு வண்டி ஓட்டினா கிருபை காப்பாற்றோன்னு வண்டி ஓட்டிட்டு அப்புறம் போய் லாரியில் மோதிட்டு கடவுள் என்ன கடவுள் என்னை காப்பாற்றலை, என் ஃபேமிலியை காப்பாற்றலைன்னா யார் மேலே தப்பு?
இதெல்லாம் பேசிக்கான ஒரு மென்டாலிட்டி பீப்புள்ஸ் கூட புரிஞ்சுக்கிற ஒன்று. நான் தப்பாக தான் போவேன், லாரி ஓன்னு வருது, நான் போய் இடிப்பேன், கிருபை என்னை காப்பாற்றும் அப்படின்னு உங்களை யாரும் செய்ய சொல்லலை. இயற்கையாகவே நமக்கே தெரியும், நமக்கு ஞானம்னு ஒன்று கொடுத்துருக்காரு இல்லையா? அதையும் மீறி உங்களை அறியாமல் சூப்பர் நேச்சுரலாக சில விஷயங்கள் நடக்கும்போது அது ஆண்டவர் கிருபை அங்கே காமிக்கும் அப்படிங்கிறது உண்மை. அதனால தான் பிசாசு என்ன பண்ணுறான், ஏசுவ மலை மேலே நிறுத்தி குதி அப்படிங்கிறான். நான் குதிச்சா தேவதூதர்கள் வருவாங்க, எனக்கு பெரிய நீ சொல்லி நான் குதிக்க தேவையில்லை, அப்பால போ சாத்தானே அப்படி சொல்லுவார். இந்த மாதிரி நிறைய பேர்லாம் செய்கிறாங்க. விஷத்தை குடிச்சா உங்களுக்கு ஒன்றும் செய்யாதுன்னு போட்டிருக்கல, அந்த குடிச்சு காமிங்க, உங்களுக்கு ஒன்றும் செய்யலை. ஒருவேளை நீ கொடுக்குற சாப்பாடே எனக்கு விஷம் மாதிரி இருந்துச்சுன்னா அப்போ நான் ஒன்று ப்ரேயர் பண்ணிட்டு சாப்பிட்டா அது எனக்கு ஒன்றும் செய்யாது. அதுக்காக நான் லிட்ரலாக, ஏன்னா தேவனை பரீட்சை பாராதாக இருப்பாயாக இன்னும் சொல்லப்பட்டிருக்கேன். ஏன்னா அப்படி அவன் சொல்லி நீங்கள் செஞ்சீங்கனாலே உங்களுக்குள்ள டவுட் வந்துருச்சுன்னு அர்த்தம், விசுவாசம் இல்லைன்னு அர்த்தம். விசுவாசம் இல்லைன்னா அங்கே ஆட்டோமேட்டிக்காக செத்து தான் போவோம். சரிங்களா? எவ்வளோ ஒரு உள்ள கனெக்டடாக இருக்குது அப்படின்னு பாரு. அப்போ இந்த இடத்துல பிரதர்லி லவ் இந்த சபையினுடைய அழகு, அது எல்லா சபையிலும் இருக்கக்கூடிய ஒன்று, இருக்க வேண்டிய ஒன்று. ஏன்னா தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம், நம்மெல்லாம் அவருடைய சரீரத்தின் அங்கத்தினர்களாக இருக்கிறோம்னு சொல்லப்படுது. நீங்கள் கையாக இருக்கலாம், ஒருத்தவங்க காலாக இருக்கலாம். ஆனால் பாருங்கள், ஒரு சின்ன சுண்டு விரல் அடிபட்டால் கூட பாடி ஃபுல்லாக பெயினில் போயிடுது. பாடி ஃபுல்லாக என்ன ஆகுது, ஒரு சின்ன சளி தான் பிடிக்குது, அப்படியே அசத்திடுது ஆளையே. மூளை கூட ஒழுங்காக வேலை செய்ய மாட்டேன், படிக்க கூட முடியல, அப்படியே டயர்ட் ஆகிடுது இல்லையா? இதெல்லாம் உண்மை தானே? இல்லை நீங்கள் வேறு மாதிரி இது அந்நியன் மாதிரி இருக்கீங்களா? இல்லை இல்லை. ஸோ அதனால் சபையிலையும் ஒரு எங்கேயோ ஒரு விஷயம் ஏதாவது நடக்குதுன்னா இன்னொருத்தவங்க அஃபெக்ட் ஆவாங்க அப்படிங்கிறதும் ஒரு பெரிய உண்மை. சபைங்கிறது நான் இங்கே இருக்கிற சபை மட்டும் சொல்லலை, கிறிஸ்தவத்தையே சொல்கிறேன். இப்போ கிறிஸ்தவத்தில் ஒரு அநியாயம், அக்கிரமம், ஒரு நாசமோசம் நடக்குதுன்னா அதை பார்த்து நம்ம சும்மா இருக்கக்கூடாது, செபிக்கணும். ஏன்னா எங்கேயாவது ஒரு இடத்துல இப்போ கூட கொரோனா அங்கே வந்துருச்சு இங்கே வந்துருச்சு அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. சில இடங்கள் நம்மளும் கேள்விப்படுறோம். எத்தனை பேர் நல்லா இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? தேவனுக்கு மகிமை செலுத்துங்க. ஏதோ நம்மளை பார்த்துட்டு பயந்துட்டு வரலன்னு சொல்லலை, உங்களுக்குள்ளே இருக்கிற தேவன் உங்களை காப்பாற்றி வச்சிருக்கிறேன். இப்போயும் நிறைய இடங்களில் நம்ம கேள்விப்பட்டுட்டு தான் இருக்கிறேன். ஓகே, இப்போ அதே போல் எங்கேயோ ஒரு வைரஸ் தானுங்க அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். திடீர்னு அங்கங்கே தொட்டு கடைசியில் நம்ம வீட்டில் இடத்துல வந்துடுது. அதே போல் சபையில் எங்கேயோ நடக்கிறது தானே, நமக்கு என்ன வந்துச்சு, கிறிஸ்தவம் எப்படி போனால் என்னச்சு அப்படின்னு நினைக்கும் போது அங்கே அதே விஷயம் நம்மளையும் சீக்கிரமாக நம்ம சபையும் உங்களையும் உங்கள் வீட்டுக்குள்ளேயும் வர சான்சஸ் இருக்குது. எல்லாமே ஒரு ஸ்பிரிட். எல்லா பிரச்சனைக்கும் பின்னாடி என்ன இருக்குது? கிறிஸ்தவர்கள் எப்பயுமே எந்த கண்ணோட பார்க்கணுன்னு சொல்லியிருக்கேன், ஆவிக்குரிய கண்ணோடு பார்க்க. நான் ஆவிக்குரிய சபைக்கு போகிறேங்க அப்படி சொன்னால் மட்டும் இல்லை, நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கை வாழணும். எல்லா விஷயம் ஆவிக்குரிய கண்களை கண்டு பார்க்க. இப்போ எத்தனை பேர் ஆவிக்குரிய கண்களை கொண்டு இங்கே என்ன நடக்குதுன்னு பார்க்க முடியுது? இப்போ ரைட் நவ் இந்த டைமில் நீங்கள் வர்றதுக்கு முன்னாடியே தேவனோட பிரசன்னம் இந்த இடத்துல ரெடியாக இருந்துச்சு. நீங்கள் வர்றதுக்கு முன்னாடியே ஏஞ்சல்ஸ்லாம் இங்கே வந்துட்டாங்க. நீங்கள் வர்றதுக்கு முன்னாடியே ஃபுல் ஹெவன் எக்யூப்டாக இருக்குது. கூட்டம் ஓவர் க்ரௌடடாக இருக்குது ஸ்பிரிச்சுவலாக. ஏன்னா உண்மையாக அவரை ஆராதிக்கிற இடத்துல தான் அவர் இருக்கிறார். நம்ம நினச்சிட்டு இருக்கோம் கோப்பா அங்கே திருவிழா கூட்டம் மாதிரி போயிட்டுருக்கு அப்படின்னு. சில சபைகளெல்லாம் தேவன் வெளிப்படுத்த விசேஷத்தில் திட்டுறார். சில நேரங்கள் எல்லாம் ஒன்றும் இல்லாமல் போயிருக்கேன்னே சில இடங்கள்லாம் வார்னிங் பண்ணுறாரு. ஏன்னா அங்கே பெருசாக எல்லாமே தெரியுது, ஆனால் உள்ள எங்கேயுமே தேவனை ஆராதிக்கிற உள்ளம் இல்லை. அப்படிப்பட்ட உள்ளம் இல்லாத இடத்துல அவர் இல்லை. அப்போ உண்மையாக அவரே நம்பி ஆராதிக்கிற இடத்துல அவர் ஃபுல் எக்யூப்டாக இருக்கிறார். இப்போ ஸ்பிரிச்சுவலாக ஓவர் க்ரௌடட் சயின்ஸ் கொண்டு. ஏன் இப்போ நான் வெளிப்படுத்தின விசேஷம் யார் எழுதுனா? யோவான். எந்த யோவான்? 2 யோவான் இருக்காங்க. தேவனோடு இருந்த அன்பாக இருந்த சீஷன். பக்கத்தில் ஏதோ சர்ச்சில் யோவான் இருப்பாங்களோ அப்படிங்கிற மாதிரி சிலர்லாம் யோசிக்கிறீங்க. அந்த லெவலுக்கு நம்ம பைபிள் நாலேஜில் இருக்கிறோம். சரிங்களா? அப்போ பைபிளில் 2 யோவான் இருக்காங்க. ஒரு ஆள் யார்? தேவனுக்கே ஞானஸ்தானம் கொடுத்தார் இல்லையா, யோவான் ஞானஸ்தானன். அவர் கொஞ்ச நாள் இருந்தார், பிறகு இரத்த சாட்சியாக தலை வெட்டப்பட்டு மரிச்சிட்டார். இந்த யோவான் தேவனோடையே இருந்த 12 சீஷர்களில் ஒருத்தர். இவர் மட்டும்தான் இரத்த சாட்சியாக மறிக்கலை, மற்ற எல்லாரும் இரத்த சாட்சியாக மறிச்சாங்க. இவர் இயற்கையாகவே மறிச்சார்னு சொல்லப்படுகிறது. ஏன்னா தேவனோட ரொம்ப க்ளோஸ்டாக அவருடைய மார்பில் சாஞ்சிக்கிட்டு அவ்வளோ க்ளோஸ்டாக பழகினவர். எல்லா சீஷர்களும் சிலுவையில் ஓடி போன போது கூட அவரை அடித்து துவைச்சி தொங்க விட்டாங்க இல்லையா, அப்படி ஓடி போகும்போது கூட 3 பெண்கள் இருந்தாங்க, அப்புறம் ஒரே ஒரு ஆண் சீஷன் இருந்தாங்க. அந்த சீஷன் தான் யார்? இந்த யோவான். சரிங்களா? இப்போ ஓரளவு உங்களுக்கு கிளியராக புரியணும். அவர் தான் இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தை எழுதுறாரு. இது ஃபுல்லாக ஆவிக்குரிய வகையில் அப்படியே பார்க்குற தேவன் நிறைய விஷயங்கள் அவருக்கு சொல்கிறாரு. அப்போ அவங்க நோட் பண்ணி வைக்கிறாரு. அப்போ இந்த சபை பிலதெல்பியா அப்படின்னா, பிலதெல்பியா மீன்ஸ் பிரதர்லி லவ், சகோதர ஸ்நேகம்.
இங்க இருக்கவங்க என்ன சொல்றாரு? பரிசுத்தமுள்ளவரும், தேவன் எப்படிப்பட்டவர்? பரிசுத்தமுள்ளவரும், சத்தியமுள்ளவரும், தாவீதின் திறவுகோலை உடையவரும். தாவீதின் திறவுகோல் அப்படின்னா என்ன? சாவி. தாவீதினுடைய சாவி அப்படின்னா என்ன? தாவீதினுடைய திறவுகோல். தாவீது யாருடைய வம்சத்தில் வந்து தேவன் பிறந்தார்? தாவீதின் வம்சத்தில் வந்து பிறந்தார். ஏன் தாவீதின் வம்சத்தில் வந்து பிறக்கணும்? ஆபிரகாமினுடைய ஆசீர்வாதங்கள் எல்லாம். அப்புறம் தாவீதுக்கு ஒரு குறிப்பாக உடன்படிக்கை பண்ணியிருந்தாரு. உன்னுடைய சந்ததி நித்தியமாக நிலை நிற்கும், உன்னுடைய சிங்காசனம் எட்டர்னலாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அப்புறம் எப்படிங்க தாவீதினுடைய சந்ததியில் வர்றது எட்டர்னலான ஒரு சிங்காசனமாக இருக்க முடியும்? உன் சந்ததியில் வர்றது நித்தியமாக அரசாட்சி செய்யும். அப்படி எப்படி மனுஷன் ஒரு 100 வயசு இருந்தால் கூட செத்துருவானே, எப்படி அது நடக்கும் அப்படின்னா, இந்த சந்ததியில் வந்து தேவன் வந்து பிறக்க போறாரு, இந்த உடன்படிக்கையை ஏற்படுத்த போறாரு, இதை ஃபுல்ஃபில் பண்ண போறாரு. அப்ப அந்த திறவுகோலை, அந்த ராஜாதி ராஜான்னா, நித்தியமே ஆளுகிறவர்னா, எல்லாமே எனக்கு கீழ்ப்படுத்தப்பட்டிருக்கிறது, எல்லாவற்றையும் ஏன் கைக்குள்ள வச்சிருக்கேன். இந்த உலகத்துல பாருங்க, இவங்க இந்த நாடு இந்த நாடுன்னு பிரிச்சுக்கிட்டு 1000 பேர் 1000 இதுக்கு ஹெட்டா இருக்கலாம். ஆனா எல்லாத்துக்கும் ஹெட்டா யார் உட்கார்ந்துருக்காரு? அவருக்கு 5 வருஷத்துக்கு ஒருத்தர் இங்கே ஆட்சி மாறலாம். இப்போ அடுத்த எலெக்ஷனுக்கு இப்போ இருக்கிற ரைட் நோவில் இருக்கிற முக்கியமான ஆளுகளே உள்ளே வைக்கலாமான்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. யார் அடுத்த ஆட்சியை பிடிக்கணும்னு நினைக்கிறவங்க? கொஞ்ச நாள் பார்ப்பீங்க. கொஞ்ச நாள் நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கும்போது சொன்னாங்க பாருங்கள், கொஞ்ச நாளில் பார்ப்பீங்க நியூஸில், என்னடா இவங்களே தூக்கிக்குள்ளே வச்சுட்டாங்களா, ஐயோ இவங்களே இவ்வளோ பேரா, நமக்கு என்ன தெரியும் மக்கள், அப்படியான்னு போயிட்டே இருப்போம். அந்த நேரத்தில் நமக்கு யார் நல்லவங்களா தெரியுது, அந்த நேரத்தில் ஓட்டு போட்டு வந்துடும். அதுக்கு எல்லாத்துக்கு பின்னாடி பயங்கரமாக இன்னும் பார்த்தா யாருமே சரி கிடையாது, அது வேறு விஷயம். ஆனால் மக்கள் மத்தியில் அப்படியே நல்ல பேர் வாங்குற மாதிரி வாங்கி அந்த நேரத்தில் யாராவது ஓட்டு வாங்க வருவாங்க. இப்படி இவங்க எல்லாம் 5 வருஷத்துக்கு ஒரு தடவை அலையிறாங்க. ஆனால் இவர் நித்தியமாய் ஆட்சி செய்கிறவர், இவர் இட்டர்னல், அவருடைய சிங்காசனம் நித்தியமானது, நிரந்தரமானது. இவர் ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தர், அப்படிப்பட்ட திறவுகோலை உடையவர். அவர்னா என்ன? ஹை பொட்டன்ஷியல். எபேசியரில் பார்த்தோம் இல்லையா, எல்லாவற்றுக்கும் மேலே அவர் உயர்த்தி எல்லாத்துக்கும் மற்றதெல்லாம் அவருக்கு கீழ்ப்படுத்தி இருக்கிறாங்க. அப்போ அவர் கையில் தான் என்ன இருக்குது? எத்தனை பேர் வீட்டு சாவியை கையில் வச்சுருக்கீங்க? வச்சுருக்கீங்களா? அவங்கவுங்க வீட்டு சாவி, இல்லை வீட்டில் ஆள் இருந்தாங்கன்னா பூட்டாமல் வந்திருப்பீங்க, ஆள் இல்லைன்னா பூட்டி கையில் கொண்டு வருவீங்களா? அப்படின்னா அது எதுக்கு அடையாளம்? நீங்கள் தான் அந்த வீட்டோட ஓனர் அப்படிங்கிற. அதே போல் தேவன் ஒரு சாவி வச்சுருக்கார், திறவுகோல். அதுதான் ஆசீர்வாதத்தின் திறவுகோல், ஜீவனுக்குரிய திறவுகோல், எல்லா நன்மைக்குமான திறவுகோல். அவர் திறந்தாதான் நீங்கள் என்ட்ரி ஆக முடியாது. அதனால தான் நானே வழி, நானே சத்தியம், என்ன இல்லாமல் நீ பிதாட்ட போக முடியாது. அப்போ அங்கே தான் சொல்கிறாரு, ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவர், ஒருவரும் திறக்கக்கூடாதபடி. அப்படின்னா சிம்பிளாக என்ன சொல்ல வர்றாரு? ஒருவரும் பூட்டக்கூடாதபடி. அவர் திறந்துட்டார்னா யாராலையும் மூடவே முடியாது, அவர் மூடிட்டார்னா யாராலையும் திறக்கவே முடியாது. அப்படின்னா என்ன சொல்ல வர்றாங்க? நான் தான் எல்லான்னு சொல்ல வர்றார். சிம்பிளாக எத்தனை பேருக்கு புரியுது? நான் நினச்சா மட்டும்தான். சில நேரங்களில் நமக்கு 1000 விஷயங்கள் அப்படியே போயிட்டுருக்கோம், ஆண்டவரே என்னமோ மாதிரி போயிட்டுருக்கேன்னு. காட் இஸ் இன் கண்ட்ரோல், காட் இஸ் இன். கர்த்தர் இன்றைக்கும் ஆளுகையில் தான் இருக்கிறாரு. கர்த்தர் இன்னைக்கும் ஆளுகள் எங்கேயும் விட மாட்டார். சில நேரங்கள் பாருங்கள், அந்த கழுகு தன் குஞ்சுகளை, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இல்லையா, ஓரளவு ஸ்டேஜ் வளர்ந்தவொடனே என்ன பண்ணும்? இதுக்கு மேலே வச்சு உன் வாயில் ஊட்டிகிட்டு இருக்க முடியாது. இப்போ நீ பெரிய லைட்டை ஃபெதர்ஸ்லாம் வந்துருச்சு, இப்போ நீ பறக்கிற இடத்துக்கு வந்துட்டேன்னு சொன்னோனையும் மலை உச்சியிலேருந்து என்ன பண்ணோம்? குஞ்சிய என்னங்க, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல, தூக்கி போடும். அப்போ அந்த குஞ்சியில் என்ன நினைக்கும்? இவ தாய் இல்லை பேய், இவ்வளோ நாள் சோறு போட்டது நம்மளை கொல்றதுக்காக தானா? அன்பு இல்லையா, பாசம் இல்லையா, இறக்கம் இல்லையா, நடுவில் அப்படி வந்து விட்டுட்டிங்களே, என்னால் முடியலையே, ஐயோ அம்மா அம்மா. இது வந்து ஒவ்வொரு ப்ரொமோஷன் டைமில் இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும். எப்பவுமே நீங்கள் ரொம்ப ஒரு ப்ரெஷரில், ஒரு ஸ்ட்ரெஸ்ஸில், என்னடா இது என்னமோ மாதிரி போயிட்டுருக்கு அப்படின்னு. நாங்கள் வந்து ஸ்கூல் வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு அடுத்த ஊழியத்துக்கு வரப்போகிறோன்னு தெரியாத ஒரு சுச்சுவேஷன் இந்த மாதிரியெல்லாம் ஃபீல் பண்ணியிருக்கேன். ரைட் நோ சில சுச்சுவேஷன்ஸ் இப்போயும் அந்த மாதிரிலாம் சில விஷயங்கள் போயிட்டுருக்கு. ஆனால் அதுக்கடுத்து நம்மளே எதிர்பார்க்காத பெரிய டேர்னிங் பாயிண்ட் வந்ததே நான் பார்த்துருக்கேன். பெரிய டேர்னிங் பாயிண்ட், பயங்கரமான டேர்னிங் பாயிண்ட். அப்புறம் தான் தெரியும் நம்மளை ஃபுல்லாக ப்ரிப்பேர் பண்ணியிருக்காரு. அது மாதிரி உங்கள் லைஃப்லையும் நல்லா தான் ஆண்டவரை நம்பிட்டு இருக்கோம், அவரை நம்பி தானே இறங்கணும், அவரை நம்பி தான் நான் போயிட்டுருக்கோம், முழுக்க அவர் சொல்லி தான் எல்லாமே நடந்துட்டுருக்கு. அப்புறம் ஏன் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா, அந்த இடத்துல பெரிய ப்ரிப்பரேஷன் உங்களுக்கு நடந்துட்டுருக்கு. அடுத்த லெவலுக்கு உங்களை கொண்டு போகிறதுக்கு உங்களை ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்காரு. நமக்கு இந்த குஞ்சு மாதிரி புரியாது,
என்னடா இது நடுவில் விட்டுட்டாரே, கைவிட மாட்டேன்னு சொன்னாரே, இப்படி அந்தரத்தில் தொங்கிட்டு இருக்குமே, அடுத்து என்ன நடக்க போதோ, கீழே விழுந்தா ஐயோயோ அவ்வளோ பெரிய பாறை செத்துரும், அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு கதை அப்படின்லாம் நம்ம பயந்துக்கிட்டு புலம்பிக்கிட்டு சில நேரங்கள் அழுதுகிட்டு என்னடா அப்படிங்கிற மாதிரிலாம் இருப்போம். இருப்பீங்களா? இல்லைங்க, நாங்களாம் அப்படி கிடையாது. ஒரு நிமிஷம் கூட சந்தேகப்பட மாட்டோம், ஒரு நிமிஷம் கூட பயப்பட மாட்டோம். அப்படியே 24 நேரம் அப்படியே ப்ரேயர் தான். அப்படி நேரம் இருக்கீங்களா? அப்படி இருந்தீங்கன்னா பெரிய லெவல் தான். அப்போ அந்த குஞ்சை பயப்படுமா. அப்போ என்ன பண்ணுமா, கீழே ஒரு 10 அடிக்கு கீழே போயிட்டுருக்கிற நேரம் என்ன ஆகும், இந்த தாய்ப்பறவை அப்படி அடியில் கூடி வந்து லிஃப்ட் பண்ணி ஃப்ளைட் மாதிரி வந்து அப்படியே பிடிச்சி மறுபடியும் மேலே தூக்கிட்டு போய் மறுபடியும் போடும். இந்த ப்ராசஸ் நடந்துக்கிட்டே இருக்கும். எப்போ வரைக்கும்? அப்போ இந்த குஞ்சிக்கு கொஞ்ச நாள் கழிச்சு தான் என்னமோ அவங்க சொல்கிறாங்க, அம்மா என்னமோ சொல்ல வர்றாங்க, பற உன்னால் முடியும், ஆமாம் இப்படி இப்படி பண்ணுறாங்கல்ல அம்மா, நம்மளும் இப்படி இப்படி பண்ணுவோம், பறப்போம், அப்படி பறக்க என்னால் முடியுதே பறக்க ஆரம்பிக்குது. அப்புறம் அப்படியே லிஃப்ட் ஆகுது பாருங்கள், மேலே லெவல் வரைக்கும் போகும். அதுக்கடுத்து ஜாலி தான் பாருங்கள், இங்கே எங்கேனாலும் போகலாம், எங்கேனாலும் வரலாம், எதை பிடிச்சோ சாப்பிட்லாம் இல்லையா. கழுகுலாம் நிறைய நேரங்களில் குழந்தைகளே குறி வச்சு எடுக்கும்னு சொல்லியிருக்காங்க. எத்தனை பேர் கேள்விப்பட்டிருக்கீங்க? கழுகு பயங்கரமானது, வெயிட்லெஸ்ஸான அனிமல்ஸ் இருந்துச்சு. அது குழந்தைகள், பச்சை குழந்தை தானே அப்படிலாம் விளையாண்டுட்டு இருந்துச்சுன்னா அதை கூட தூக்கும். அவ்வளோ பவர்ஃபுல்லான ஃப்ளைட்டே சில நேரம் பயப்படும் கழுகு வந்தாலே. சில நேரம் ஃப்ளைட் நிறைய ஆக்சிடென்ட்ஸே கூட ஆகிருக்கு. ஏன்னா அவ்வளோ தூரம் ஒரு எப்படி நம்ம லயன் வந்து ஒரு காட்டுக்கு ஒரு முக்கியமான ராஜா மாதிரி சொல்கிறோமோ, பறவைகளில் ஒரு முக்கியமான ஒரு பவர்ஃபுல்லான ஒரு பேடாக கழுகை பார்க்கலாம். அவ்வளோ தூரம் பவர்ஃபுல்லான. அப்படி இந்த மாதிரி சூழ்நிலைகள் வழியே போகும்போது கூட நமக்கும் தெரியும், ஆண்டவர் தானே, அவர் தானே, அப்படி தானே, இப்படி தானே, அவர் பெரியவராச்சே, அப்புறம் எனக்கு இந்த சூழ்நிலை இப்படி பைப்பில் நினச்சிருந்தீங்கன்னா எத்தனையோ கேரக்டர்ஸ் புலம்பியிருக்கலாம் இல்லையா. தானியேல் புலம்பியிருக்கலாம். எல்லாம் அவரை நம்பி தான், அவருக்காக தான் 3 நேரமும் ஜெபம் பண்ணனே, சிங்கக்கபில தூக்கி போட்டாங்களே, புலம்பியிருக்கலாமா இல்லையா? நீங்களாம் புலம்ப மாட்டீங்க, யோசிக்க மாட்டேன். ஏன்னா நமக்கு கதை தெரியும், என்ன முடிவுன்னு தெரியும். இப்படி ஒருத்தவங்க கதையிலேயே முடிவுன்னு ஒன்று இருக்குது, அது நல்ல முடிவு தான். பக்கத்தில் உங்கள் பாசல் உங்கள் கதையினுடைய முடிவு நல்ல முடிவு தான். ஆனால் அந்த குகைக்குள்ளே இருக்கும்போது தான் நீங்கள் எப்படி இருக்கீங்கன்னு உங்கள் விசுவாசம் காட்டி கொடுக்கும். எத்தனை பேருக்கு புரியுது? அப்புறம் சாஸ்திராக் மேஷாக் யாபேத்நேகோ என்ன பண்ணுறாங்க? எத்தனை மடங்கு? சிலர் ஓரளவாவது பக்கத்தில் இந்த சிப்ஸ் போடுற கடையில் பயங்கரமாக போட்ட இவ்வளோ பெரிய சட்டியை வச்சுட்டு எரிச்சிட்டு இருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? அது பக்கத்தில் போனாலே அப்படி ஃபயர் பயங்கரமாக இருக்கும். இதெல்லாம் இந்த ஃபயர்லாம் சொல்லலைங்க, 7 மடங்கு 7 டைம்ஸு அவ்வளோ தூரம் சூடேத்துறாங்க. நம்மளாக இருந்தால் என்ன பண்ணுவோம்? உங்களை நான் வந்து நம்பியிருக்கேன், இந்த ராஜாவை கும்பிட மாட்டேன்னு சொன்னேன், இதில் என்ன தப்பு இருக்குப்பா நீங்கள் நினைப்பீங்களா? நினைக்க மாட்டேங்க. நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார். கண்டிப்பாக பாரு, இப்போ பார், பக்கத்தில் போகணுன்னு ஏஞ்சல் வந்து என்னை காப்பாற்றுவாங்க பார். எத்தனை பேர் அப்படின்னு நினைப்பீங்க? வேற என்ன நினைப்பீங்க? ஓப்பனாகவே பேசுங்க. நமக்கு அதோட முடிவு தெரியும். ஒருவேளை உங்களை இந்த இப்போ சிலருக்கு சில சூழ்நிலைகள் அக்கினிமயமான சூழ்நிலைகளே கடந்து போகிற மாதிரி எத்தனை பேர்லாம் இருக்கீங்க? லைட்டாக தூக்குறாங்க, பரவாயில்ல, சோதனை செய்கிற மனுஷன் பாக்கியம். இப்போ பாருங்க எத்தனை பேர் தூக்குறாங்க. அக்னிமயமான பிச்சுக்கிறது பார்த்தால அப்படின்னு. சிலருக்குலாம் வந்து அந்த அக்னியில் போட தேவையில்லை, வாழ்க்கையே அக்னிமயமாக போகிற மாதிரி 7 மடங்கு இல்லை, ஒவ்வொருத்தவங்களும் சேர்ந்து 1000 மடங்கு ஏற்றுறாங்க, முடியல அப்படின்னு. அப்படி நேரத்துல எல்லாம் என்னெல்லாம் தோணுது? எவ்வளோதான், எப்போ தான் முடியுமோ? அவங்க 3 பேர் வாலிப பசங்க. அது வாலிப பசங்களோட இதெல்லாம் நானே நல்லா அடுத்து அந்த பொண்ணை கல்யாணம் முடிச்சுட்டு போய் செட்டில் ஆகலான் இருந்தேன். ஆண்டவரே அவ்வளோதானா என் லைஃப், இப்படியே போயிருமா? எப்படிலாம் யோசிச்சிருப்பாங்க இல்லையா? நமக்கு வந்து முடிவு தெரிஞ்சோடனே போடுவாங்க, வந்துடுவாங்க. நமக்கு லைட்டாக சோதனை வந்தாலும் இங்கே அப்படியே இன்றைக்கி சர்ச்சுக்கு போகணுமா, ஆராதிக்கவே வரமாட்டேங்குது, சர்ச்சுக்கு போகணுன்னே தோண மாட்டேங்குது. ஏன்? சூழ்நிலை மோசமாக இருக்குது. ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க? உள்ளே போட. நீங்களாக இருந்தால் என்ன பண்ணியிருப்பீங்க? பக்கத்தில் போகும்போது அல்லேலூயா கூட கொஞ்சம் ப்ரேயர் பண்ணு, கூட கொஞ்சம் ப்ரேயர் பண்ணு, இல்லை கூட 4 பேருக்கு எழுதி போடு, ப்ரேயர் ரிக்வஸ்ட். அந்த பாஸ்டர் ஒருத்தவங்களை பிடிப்பா, அந்த பக்கத்து வரைக்கும் போயிட்டு அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னே தெரியலையே சொல்லுவீங்களா? எல்லாம் ஆண்டவரை சபிச்சு, யார் யாரெல்லாம் வழிகாட்டினவங்கள அவங்கள சபிச்சு, அவ்வளோதான் சாக போகிறேன், அவ்வளோ முடிஞ்சு போச்சு அப்படி சொல்லி நர்வஸ் ஆகி டென்ஷனே நிறைய பேர் ஹார்ட் அட்டாக்கே வந்துடும், உள்ளே தூக்கி போகிறதுக்குள்ளடி வந்துருமா? ஏன்னா அவ்வளோ பயங்கரமாக இருக்கும். இவங்க தேவன் பார்த்துட்டு தான் இருக்கார், கீழே
விட போகிறது இல்லை. இந்த குஞ்சியும் சொல்கிற மாதிரி பார்த்துட்டு தான் இருக்கு அந்த அம்மாவும், ஆனால் விட போகிறது இல்லை. பக்கத்தில் அவங்க பாசவங்க விடவே மாட்டார். உங்கள் வாழ்க்கை உங்களை விட அவருக்கு முக்கியம். ரத்தத்தை கொடுத்து உங்களை மீட்டு இருக்கிறாரு. அல்லேலூயா. நான் உங்களை அடித்து சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கையை நீங்கள் அவருக்கு ஒப்பு கொடுத்துருக்கீங்களா? எந்த சூழ்நிலை போய் ஒருவேளை நான் தேவனே இல்லை எனக்கு வேணாங்க அப்படின்ட்டு நீங்கள் ஓடுனா கூட மறுபடியும் உங்களை பிடிப்பார். ஏன்னா அவரோட அன்பு மாறாதது. இது 100% ஒரே நீங்களே வேண்டாம் மறுதளிச்சு போ என்ன ஆண்டவர் வேண்டாம் ஒன்று. எத்தனையோ ஊழியர்களே சாட்சி சொல்லியிருக்காங்க பாருங்கள். நான் அப்படிலாம் போன காலங்கள் எத்தனையோ இருக்குது. ஆனால் அங்கேருந்து மறுபடியும் தூக்கிட்டு வந்து என்னை இவ்வளோ தூரம் ஆசீர்வதித்து வச்சுருக்கிறார். ஏன்னா அவருடைய அன்பு மாறாதது. அவர் ஏதோ நம்ம ரொம்ப உண்மையாக இருப்போம், அப்படி இருப்போம், இப்படி இருப்போம்லாம் நினச்சி நம்மளை அன்பு செலுத்தலை, அப்படியே உங்களை நேசிக்கிறவராக இருக்கிறார். அப்போ இந்த இடத்துலையும் பாருங்கள், தூக்கி உள்ளே போட்டு டாங் உள்ளே போட்டால் என்ன ஆகுது? ஒரே நிமிஷத்தில் எரிஞ்சு செத்துட்டாங்களா? என்ன ஆகுது? அந்த தீக்குள்ளே ஸ்விம்மிங் பூலுக்குள்ளே போட்ட மாதிரி உட்காந்துருக்காங்க. ஸ்விம்மிங் பூலுக்குள்ளே இந்த வெயிலில் போட்டால் எப்படி இருக்கும்? நல்லா தான் இருக்கும். அப்படியே சுற்றுறாங்க. ராஜா பார்க்குறாரு, என்ன ஒன்றும் தெரியல. ஐயோ தீ பட்டவங்களாம் பார்த்துருக்கீங்க, லைட்டாக பட்டால் கூட ஐயோ அம்மான்னு கத்துவோம், கத்தி கூச்சல் போட்டு கூப்பாடு போடுவோம். என்ன ஒரு சத்தத்தைங்க ஆனால் அமைதியாக இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு. அப்புறம் இன்னும் நல்லா உத்து பாருங்க, இன்னும் நல்லா உத்து பாருங்க. ஏன்னா நிறைய பேர் ஆல்ரெடி அவங்களாம் போட்ட எக்ஸ்பீரியன்ஸ் அவங்களுக்கு தெரியும். 1 மடங்கு அக்னி சூழலே 7 மடங்குன்னா அப்படி போன நேரத்தில் அவங்கள கப்புன்னு பிடிச்சி ஆகணும், கறிக்கட்டே ஆகணும், கண்டிப்பாக கத்தணும். ஏன்னா ஒரு பேசிக்காக ஒரு மனுஷனுக்கு உயிருக்கு பிரச்சனைன்னு வரும்போது நம்ம கத்துவோம், எந்த விலங்குகளாக இருந்தாலும் கத்தும். எதுவுமே இல்லை, அமைதியாக இருக்குது. என்னடா நல்லா தான் போட்டிங்களா? உள்ளே போட்டேன். ஆமாம் நல்லா பார்க்குறாங்க பாருங்கள். கண்டிப்பாக பார்க்கக்கூட முடியாது, பக்கத்தில் போனாலே அவங்களுக்கே வந்து அந்த ஹீட்டில் வந்து கண்ணே சரியாக தெரியாது. அப்படி இருந்து தூரத்துலேருந்து பார்த்தா 3 பேரோட யார் இருக்கா? 3 பேரோட யார் இருக்கா? 4 பேரும் சேர்ந்து ரிங்கா ரிங்கா ரோசஸ் மாதிரி வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். வாங்க சுற்றுவோம், ரிங்கா ரிங்கா ரோசஸ், பாக்கெட் ஃபுல்லாக பாயசம். எத்தனை பேர் அதெல்லாம் விளையாண்டுருக்கீங்க? என்னடா இது உள்ளே தூக்கி போட்டால் உட்காந்து ஜாலியாக ரிங்கா ரிங்கா ரோசஸ் மாதிரி. நான் அது 3 பேர் இல்லைப்பா, 4 பேர். நல்லா பாரு நல்லா பாரு. ஆமாம் அதில் ஒருத்தருடைய சுரூபம் தேவனை போல இருக்குது அப்படின்னு வெளியில் இருக்கிறவங்க பார்க்குறாங்க. இப்படியெல்லாம் நிறைய பேர் உங்கள் வாழ்க்கையை பார்க்குறதுக்காக தான் தேவன் வச்சிருக்கிறாரு. அல்லேலூயா. என்னடா இது இந்த நேரம் செத்துருக்கணுமே, இவங்க இந்த சோதனையில் கண்டிப்பாக இவங்க வாழ்க்கை ஒன்றும் இல்லாமல் போயிருக்கணும், இந்த சுச்சுவேஷனில் எப்படா இப்படி போகிறாங்க? இவங்களோடு இருப்பவர் பெரியவர். இது 100% ஒரு மனுஷனால் தாங்க முடியாத சூழ்நிலை. ஆனால் எப்படி இவங்க வாழ்கிறாங்க? அப்போ ஒருவேளை நீங்கள் சொல்லுங்கள், கட்டி கொண்டு போய் தூக்கிட்டு போகும்போது விடுதலை பண்ணியிருந்தால் அது எந்த சாட்சியாக இருந்திருக்கும்? இப்போ ஒருத்தவங்க எந்திரிச்சு சொல்கிறாங்க, நான் கட்டிக்கிட்டு என்னை கூட்டிட்டு போனாங்களா, ஆண்டவர் கயிறுகளெல்லாம் அறுத்து விடுதலை பண்ணிட்டாருங்க, அல்லேலூயா அப்படின்னு. நீங்கள் சூப்பரில் அப்படி சொல்வீங்க. பக்கத்தில் போயிட்டாங்க, இந்த நெருப்புக்கிட்ட அப்படி இருந்துச்சு நெருப்பு, உங்களுக்கு தெரியுமா? அப்படியா? 7 மடங்கு ராஜா கோவப்பட்டு கூட்டிட்டாரு, அப்படியா அப்படின்னு. அப்பையும் தேவன் அந்த செகண்டில் என்னை விடுதலை பண்ணிட்டாருங்க, அல்லேலூயா. எத்தனை பேர் கை தட்டுவீங்க? என்ன கை தட்டு பாருங்க, 7 மடங்கா. இப்போ அடுத்த சாட்சி வருது. இந்த சாட்சி உள்ளே போட்டுட்டாங்கங்க. உள்ளே போட்டாங்களா? அவ்வளோ முடிஞ்சிச்சு. அப்பையும் நான் எந்திரிச்சு வந்துட்டேங்க. இந்த சாட்சிக்கு எத்தனை பேர் கை தட்டுவீங்க? இது எல்லா சாட்சியும் தாண்டிடுது. இது தாண்டா உண்மையான சாட்சி. அப்போ என்ன நினைப்போம்? எவ்வளோ தேவன் வல்லமையிலும் உங்கள் வாழ்க்கையில் அதிகமாக மகிமையாக இருக்குது. இன்றைக்கி கூட என்றைக்கோ நடந்ததை பேசிகிட்டு இருக்கோம். அதனால் கவலைப்படாதீங்க. பிரச்சனை ஓவராக போகுது, நீங்கள் ஆண்டவரை நம்பிட்டு தான் போகிறீங்க, அதனுடைய முடிவு மகா வல்லமையாய் மகிமையாக இருக்கும். ரொம்ப வெயிட் பண்ணி சோர்ந்து போயிட்டேங்க, முடிவு வல்லமையாக மகிமையாக இருக்கும். இந்த சூழ்நிலை எப்படிங்க? உங்களையும் பார்ப்பாங்க, எப்படி பாருங்கள் விசுவாசிச்சிருக்காங்க, என்ன அன்பு தேவன் மேலே அப்படின்னு உங்கள் பேரும் பேற்றப்படும். எவ்வளோ வல்லமையுள்ள தேவன் பாருங்கள், தேவன் எவ்வளோ அழகாக விசுவாசித்து உங்களுக்கு அழகாக காரியத்தை கொண்டு வந்திருக்காருன்னு தேவனும் மகிமைப்படும். எந்த சூழ்நிலையிலும் உங்களை கைவிடவே மாட்டார். ஏன் சொல்கிறேன்னா, ஒருவரும் திறக்கக்கூடாதபடி பூட்டக்கூடாதபடி சிம்பிளாக சொல்கிறார். இதை வேறு ஏதாவது சொல்ல முடியுமா? ஐ ஆம் இன் கண்ட்ரோல். ஆனால் இங்கே அடுத்து என்ன போட்டிருக்கு? சொல்லுகிறதாவதுன்னு போட்டுட்டு உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன் என்ன? உன்னுடைய ஆக்டிவிட்டீஸ் எனக்கு புரியும், உன்னுடைய வாழ்க்கை, உன் சூழ்நிலை, நீ கடந்து வந்த பாதை. குறிப்பாக இந்த பெலதெல்கியா சபையில், அந்த நாட்டில் அவங்க அந்த சபை வச்சுருக்கிற அந்த இடத்துல மகா பெரிய நிலநடுக்கம் வந்துச்சு. அந்த டைமில் மகா பெரிய நிலநடுக்கம் வந்தால் என்ன ஆகும்? எல்லாமே ஒன்று. இப்போ ரீசெண்டாக மியான்மர்லாம் வந்துச்சு பார்த்தீங்களா, அது வந்து எல்லாமே அழிஞ்சு போச்சு. இப்போ வரைக்கும் நீங்கள் அந்த மாதிரி எதுவும் ஃபேஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு நன்றி செலுத்தி பாருங்கள். இல்லைன்னா ஒரு நிமிஷம் தான் நீங்கள் பார்த்து கட்டின வீடு, சேர்த்து வச்ச பணம், பொருள், நகை எல்லாம் மண்ணுக்குள்ளே போயிருங்க.
உயிர் பிழைச்சதே போதும்னு நினைப்போம். எப்படி இருக்கும்? அப்படியே பார்த்தாலே நமக்கு ரணவேதனையாக இருக்கும். குஜராத்லலாம் 1998 நினைக்கிறேன் நான் அப்போ வந்து நியூஸ் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா குஜராத்தில் பயங்கர நிலநடுக்கம் வந்துச்சு. பெரிய பெரிய அப்போ சன் நியூஸ்லலாம் வந்து பெரிய பெரிய கோடீஸ்வரங்களாம் இப்போ நாங்கள் பிச்சைக்காரங்களாயிட்டோன்னு வந்து பேட்டி கொடுத்தாங்க. நம்ம என்ன பண்ணுவோம்னா ஒரு வாரம் வேகமாக பார்ப்போம், அப்படியாமல அப்படின்னு. அதுக்கடுத்து மறுபடியும் எப்பயும் போல் ஓடுன்னு ஓடிடும். இதெல்லாம் எது காமிக்குது? தேவனே நிரந்தரம் காமிக்குது. அப்படி ஒரு நேரத்தில் இந்த சபையிலையும் அந்த மாதிரி விஷயங்கள் நடந்துச்சுன்னு பைபிள் ஸ்காலர் சொல்கிறாங்க. ஆனால் அங்கே என்ன ஒரு முக்கியம் பாருங்கள், உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடியினாலே. அவங்க எப்படிப்பட்டவங்களா இருந்தாங்களா? அவ்வளோ சூழ்நிலை, சரியில்லா சூழ்நிலை, அக்னிமயமான சூழ்நிலை, எல்லாமே போச்சு ஆண்டவரே அப்படின்னு. ஏன்னா இந்த உலகத்தில் எதுனாலும் நடக்கும். ஏன்னா நம்ம மட்டும் இந்த உலகத்தில் வாழ, நம்ம சுற்றி மோசமான ஆளுங்க இருக்கிறாங்க. நம்ம நல்லதாக இருந்தால் கூட சுற்றி இருக்கிறவங்க சரியில்லை. இப்போ சுற்றி இருக்கிறவங்க மரத்தை வெட்டுறாங்க, சுற்றி இருக்கிறவங்க இயற்கை அழிக்கிறாங்க. மழை வந்து நம்மளே தான் அஃபெக்ட் பண்ணுது, ஆனால் காப்பாற்றுறாரு, அது வேறு விஷயம். அதே போல் இவங்களுக்கு அந்த நாட்டில் பூகம்பம் வருது, பயங்கரமான கிளைமேட் ஒரு சுச்சுவேஷன். ஆனால் தேவன் சொல்கிறாரு, இந்த நேரத்தில் நம்பவே முடியாதான், ஆனால் உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தாலும் அந்த இடத்துல கூட நீ நம்புற. அவங்களுக்கு பாருங்கள் எப்படி தேவன் பாருங்கள் எல்லாத்தையும் அறிஞ்சு வச்சிருக்கிறாரு. உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல். எத்தனை நேரம் பிரச்சனைகள் இப்படிலாம் வந்தால் மறுதலிச்சிருவாங்க. கடவுள்னு ஒருத்தர் இருந்தாருன்னா ஏங்க எனக்கு நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டுருவாங்களே. என் நாமத்தை நீ மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடினால், அப்போ கூட அவங்க நம்புகிறாங்க, என் ஆராதிக்கிற தேவன் தப்பு வைப்பார், கண்டிப்பாக இதுலேருந்து கூட கொண்டு வருவார். இந்த உலகத்தில் வானம் அழிந்து போகும், பூமி அழிந்து போகும், கர்த்தருடைய வார்த்தை என்றைக்கும் நிற்கும், கண்டிப்பாக மறுபடியும் எங்களை கொண்டு வருவார்னு அதை அந்த இருதயத்தை பார்க்குறாரு. இது கூட யூத் மீட்டிங்கில் சொல்லிட்டு இருந்தேன் பாருங்கள். எல்லாமே நல்லா இருக்கும்போது ஒர்ஷிப் பண்ணுறது பெரிய விஷயம் இல்லை. ஒன்றுமே சரியில்லாத சூழ்நிலையில் அவரை ஆராதித்து உயர்த்துவது தான் பெரிய விஷயம். அதான் ட்ரூ லவ். ஒரு இது எதை காட்டுது அப்படின்னா, ஒரு மேரேஜ் பண்ணும்போது நல்ல ஒரு மாலன் கிடைக்கிறான், ஒரு கணவர் கிடைக்கிறார், பெரிய கோடீஸ்வரருங்க, பெரிய வசதியான ஆளுங்க, பவர்ஃபுல்லான ஒரு ஐஏஎஸ்னே வச்சுக்கோங்க, இல்லை பெரிய ஒரு அரசியல்வாதி, இல்லை ஒரு பெரிய பிஸ்னஸ் மேன் வச்சுக்கோங்க. 2 பேருக்கும் அப்போ கொடுத்து வச்சவங்க என்ன மாதிரி வாழ்க்கை. ஏன்னா மனவாட்டி ஆனோடனே அவங்களுடைய இவங்களுக்கும் சொந்தமாகிடுது. என்ன வாழ்க்கை அடிச்சிருச்சுப்பா ஜாக்பாட்லாம் சொல்லுவாங்க. கொஞ்ச நாளில் ஏதாவது ஒரு விஷயத்தினால அவங்க லைஃப்பில் ஒன்றும் இல்லாமல் போய் இப்படி இருக்கும் போதும் நீங்கள் அதே அன்போடு கூட இருக்கிறது தான் பெரிய விஷயம். அப்போ இங்கே ட்ரூ லவ்ங்கிறது நீங்கள் உண்மையிலேயே எதை பார்த்து வந்தீங்கிற அந்த சுச்சுவேஷனில் காமிச்சு கொடுத்துரும். நீ அவன்கிட்ட இருந்த பேரை, புகழை, பணத்தை, நகையை, ஆடம்பரத்தை பார்த்து வந்து அது ஓடி போயிடும். அந்த இருதயத்தை மாத்திரம் பார்த்து இவர் போதும்னு வந்துச்சுன்னா அது என்றைக்குமே இருக்கும். அதே போல் தான் தேவன்கிட்டே நிறைய பேர் ஃபஸ்ட்டு சில விஷயங்கள் அற்புதம் அதிசயங்கள் மூலமாக தான் யாருன்னு காமிக்கிறாரு, ஆசீர்வதிக்கிறாரு, அவர் அன்பை புரிய வைக்கிறாரு. புரிஞ்ச பிறகு நம்ம கண் எங்கே இருக்குது? என்றைக்குமே அவர் மேலே இருக்கா, அவர் போதும்னு இருக்கா, எந்த சூழ்நிலைனாலும் எதனாலும் அவருக்காக விட்டு கொடுப்பேன்னு இருக்கா? இல்லை ஆமாம் எல்லாமே போச்சு, ஆசீர்வாதம் வந்தோம், இருக்க ஆசீர்வாதம் இருக்கிறமா போகுது, நல்லா முதலமா இருந்துச்சு இப்போ இல்லாமல் போகுது அப்படின்னா நம்ம கண் எங்கே இருக்கு? சுற்றி அவர் ஏதோ கொடுப்பாரு, அப்படி பண்ணுவார், இப்படி பண்ணுவாருங்க மேலே இருந்துச்சு. இப்போ அது இல்லாதனால லவ் குறைஞ்சிருச்சு. இல்லைங்க, எப்பயுமே ஒரே லவ். அது அந்த ஆதி அன்புக்கு திரும்பு. ஏன்னா அப்போல்லாம் பாருங்கள் அப்படியே கண்மூடித்தனமாக இவர் தான் அப்படின்னு சொல்லி வரும். அதுக்கடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக பாருங்க கம்பேர் பண்ண ஆரம்பிச்சிடும். அவங்களுக்கு நடக்குது, இவங்களுக்கு அப்படி வந்துருச்சு, எனக்கு மட்டும் ஏன் செய்யலை, இங்கே இப்படி ஆகிப்போச்சு, அங்கே அப்படி ஆகிப்போச்சு, எனக்கு மட்டும் ஏன் நடக்கலை. அப்போ பாருங்கள் நல்லா ஃபோக்கஸ் பண்ணி பார்க்க கண்டிப்பாக நடக்காமல் இருக்கவே கிடையாது. சில நேரங்கள் சில சோதனைகள் வெளியே பார்க்கும்போது உங்களை சுத்த பொண்ணாக விளங்க வைக்க இந்த ப்ராசஸ்க்குள்ளெல்லாம் கொண்டு போவார். கண்ணை ஃபுல்லாக எங்கே வை, ஏன்னா அவரே தான் ஆசீர்வாதம். பிளெஸ்ஸிங்ஸ் அவர் கொடுக்கறது இல்லைங்க, அவரே பிளெஸ்ஸிங். எல்லா சூழ்நிலையிலும் தாக்கு பிடிச்சி வர வைக்கிறதுங்கிறது ஒரு பெரிய விஷயம். நிறைய டெம்டேஷன்ஸ்குள்ள ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நிறைய சோதனைக்குள்ள உங்களுக்கு கொண்டு போகிறாருன்னா, இப்போ மிலிட்ரி மேனுக்கெலாம் வந்து ஒரு பெரிய வார் நடக்க போகுதுன்னா அதுக்கு முன்னாடி அவங்கள என்ன பண்ணுறாங்க, ட்ரைனிங் கொடுக்குறாங்க, ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. அங்கே தீவிரவாதியே இருக்க மாட்டான், பொம்மை மாதிரி நிற்க வச்சு சுடுன்பாங்க. இதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணி ஓரளவு உங்களுக்கு தெரிஞ்சாதான் ரியலான அந்த களத்தில் போய் நீங்கள் ஜெயிக்க முடியும். நான் டேரெக்டாக போய் சுட்டுறேங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்களே சுட்டுக்கிற வேண்டியதான். சில நேரம் ரிவால்வர் இப்படி திருப்பி சுட்டிங்கன்னா உங்கள் கழுத்தில் தான் பாய். சில சூழ்நிலைகளை தேவன் உங்களை அனுமதிக்கிறாருன்னா அடுத்து ரியலாக பெரிய பெரிய பிளெஸ்ஸிங்ஸ்குள்ளே நீங்கள் போகும்போது அந்த இடத்துல இருக்கிற எதிரிகளெல்லாம் அடிச்சுட்டு தான் நீங்கள் இப்போ அந்த இடத்த பிடிக்கணும். அப்போ அங்கே இருக்கிற எதிரி சும்மா போயிடுவானா, போராடணும். அப்போ இந்த எல்லா கீ பாயிண்ட்ஸும் உங்களுக்கு யூஸ் ஆகும். பொறுமை, சகிப்புத்தன்மை, விடாமுயற்சி, என்ன சூழ்நிலை தேவனை நம்புறது, இது எல்லாத்துலேயும் ட்ரெயின் பண்ணி இறக்குனாருன்னா எப்பேற்பட்ட பலவான் பிசாசாக இருந்தாலும் நீங்கள் ஜெயிச்சிருவீங்க. அதுக்கு தான் தாவீதுக்கெல்லாம் ட்ரைனிங் கொடுத்தாரு. எப்படி கொடுத்தாரு? கோலியாத்தை டைரெக்டாலாம் அடிக்க விடலை. ஆடு மேய்க்கும் போதே சிங்கம் வரும்,
ஆடு மேய்க்கும் போதே புலி வரும். அந்த ஆடு மேலே இருக்கிற பாசம் என்ன பண்ணுது, அவனை எதிர்த்து நிற்க வைக்குது. எதுக்கு? சிங்கம் எத்தனை பேர் எதிர்த்து நிற்பீங்க? நீங்களே ஆடு வளர்க்குறீங்க, எப்பா 10 ஆடை கூட நீ சாப்பிட்டுக்கிட்டே இரு, நான் அப்படியே கிளம்புறேன், நீ இல்லைன்னா 10 ஆடு கூட நான் வாங்கிக்கிறேன், அப்படிதானே? ஏன்னா சிங்கம்னா ஏதோ நாய்க்கே நம்ம பயப்படுறோம், சிங்கம்னா அவ்வளோதான் அப்படிச்சுனாலே போதும். நீங்கள் ஜூக்கெல்லாம் போனீங்கன்னா எங்கேயோ உரிமிட்டு இருக்கும், நமக்கு இங்கே லைட் அந்த வைப்ரேஷன் கேட்கும், பயங்கரமாக இருக்கும். அது அப்படி வருமா, கரடி வருமா, இவர் ஈஸியாக அந்த கவன்கல்லை வச்சு அடித்து அவர் வாயெல்லாம் பிச்சு பிளந்தெல்லாம் போட்டுருவான். ஒரு சின்ன பையன் எது செய்ய வைக்குது? அந்த ஆடு மேலே இருக்கிற லவ் செய்ய வைக்குது. அதே அன்பு, அந்த உண்மை, தேவன் கூட இருக்கிறாருங்கிற அந்த விசுவாசம் கோலியாத்தை ஜெயிக்க வைக்குது. இத்தனை பேர் புரியுது? அந்த ப்ராக்டிஸ் இல்லைன்னா அங்கே போய் டைரெக்டாக அடிச்சிருக்க முடியாது. இது மாதிரி நிறைய விஷயங்கள் பாருங்கள், நம்மளை தேவன் பெரிய விஷயத்துக்கு ஆயத்தப்படுத்துகிறார். இங்கே இந்த மக்கள் இந்த சூழ்நிலையிலும் அவர் மறுதளிக்காமல் அவர் வசனத்தை கை கொண்டபடியினாலே, இந்த விஷயத்தெல்லாம் நீ செய்கிறதுனால இப்போ ஒரு ப்ராமிஸ் கொடுக்குறாரு. இதோ, எங்கெல்லாம் இதோ சொல்கிறாரோ, பிஹோல்டு, பிஹோல், கவனிங்க கவனிங்க கவனிங்கன்னு அர்த்தம். இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் அப்படின்னா என்ன? இனி உன் லைஃப்பில் க்ளோசிங் டோரே கிடையாது, ஓப்பனிங் டோர்ஸ். அந்த ஓப்பனிங் டோர் அப்படின்னா என்ன? தேவனுடைய வாசல் திறக்கப்படும் பொழுது ஆராய்ந்து முடியாத காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும், அந்த காலத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பீடத்தில் இருக்கிற புதையல்களையும் இதோ நான் உனக்கு தருகிற புதிய புதிய வழி ஓப்பன் பண்ணுறாரு. அதை ஒருத்தனும் தடுக்க மாட்டான். பக்கத்தில் இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், ஒருவனும் பூட்ட மாட்டான். நிறைய பேர் நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க, என் வாழ்க்கையில் இந்த அடைக்கப்பட்ட கதவுகள்லாம் எப்போ திறக்கும்? தேவன் சொல்லுவார், திறந்த வாசலை இதோ உனக்கு முன்பாக வைக்கிறேன். ஆனால் இங்கே ஒரு பாயிண்ட், முக்கியமான பாயிண்ட் நம்ம பார்த்தோம். பிலதெல்பியா சபைக்கு இதை பேசிகிட்டு இருக்காரு. இந்த சூழ்நிலையில் அவங்க இருக்கிறாங்க. எத்தனை பேர் இந்த சூழ்நிலைகள்லையும் தேவனையே நம்பி என்னன்னாலும் சரி அவரையே விசுவாசித்து அவரை மறுதளிக்காமல் அவர் வார்த்தை கை கொள்கிறவங்களா இருக்கீங்க? அவங்களுக்கு இந்த வார்த்தைகள் அப்படியே பலிக்குது. எல்லாத்துக்கும் மேலே பிலதெல்பியா சபை அப்படிங்கிறது பிரதர்லி லவ், சகோதர ஸ்நேகத்தில் அவங்க அருமையாக இருந்தாங்க. இன்றைக்கும் நான் சொல்கிறேன், சபைக்குள்ளே என்ன இருக்கணும்? சகோதர ஸ்நேகம் இருக்குது. எத்தனை பேரால் இங்கே இருக்கிறவங்களால சொல்ல முடியும்? இப்போ நம்ம சொல்கிறோம் ஃபேமிலின்னு சொல்கிறோம், நீங்கள் எல்லோரும் பிரதர் சிஸ்டர் சொல்கிறீங்க. அவங்க வாழ்க்கையில் நடக்கிறது எனக்கு தெரியும், என் வாழ்க்கையில் நடக்க அவங்களுக்கு தெரியும். அவங்க என்னை தேட்டுறாங்க, நான் அவங்கள தேட்டுறேன். எத்தனை பேரால் சொல்ல முடியும்? சர்ச்சுக்கே வரலன்னா கூட கேட்க போகிறது கிடையாது. இந்த வாரம் உண்மையிலேயே ஞானஸ்தானம் நடக்கும்போது எல்லாரையும் சேர்த்து வச்சு உன் முன்னாடி எதுக்கு எடுக்கிறோம் தெரியுமா? நீங்கள்லாம் பொறுப்பு, நீங்கள்லாம் கண்ணால் பார்க்குற சாட்சி. அவங்க கன்ஃபர்ஸ் பண்ணுறதை கேட்குறீங்களா? என்ன கன்ஃபர்ஸ் பண்ணுறாங்க? எல்லாத்துல கரெக்டாக இருப்பேன், கரெக்டாக இருப்பேன், இப்படி இருப்பேன், இப்படி இருப்பேன், வலுங்க சபைக்கிறோம் வருவேன், கடைசி வரைக்கும் இருப்பேன். இதெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் நிற்கிறீங்க, காதால் கேட்குறீங்க. அப்போ உண்மையிலே இந்த கத்தோலிக்க சபையிலலாம் என்ன பண்ணுவாங்கன்னா, குழந்தைக்கே ஞானஸ்தானம் கொடுக்கும்போது ஆவிக்குரிய தகப்பன் தாயின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா 2 பேரை நீ ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. அது வந்து அவங்க ரிலேஷனில் இருக்கக்கூடாது, வெளியில இருந்து இருக்கவங்க. சபையில் யாராவது 2 பேர் கடைசி வரைக்கும் அவங்க ஸ்பிரிச்சுவல் குரோத்துக்கு அவங்க தான் பொறுப்பு. அந்த ஞானஸ்தானத்துக்கு அவங்க அம்மா அப்பா கூட அவங்க நிற்கணும். அவங்க தான் என்ன ஆளுன்னு சொல்லுவாங்க, ஞானத்தந்தை ஞானத்தாய். ஞானத்தந்தைனா இந்த தேவனுடைய ஞானத்தில் நடத்துகிறவங்க, ஞானத்தாய்னா இந்த தேவனுடைய ஞானத்தில் நடத்துகிறவங்க, அவங்க பொறுப்பு. ஆனால் பெருசாக யாரும் செய்ய போகிறதில்ல அதுக்கடுத்து. ஆனால் எப்படிலாம் சிஸ்டம் வச்சுருக்காங்க பாருங்கள். இன்றைக்கி நீங்கள் அவங்க ஞானஸ்தானம் எடுக்கும்போது நீங்கள் பார்க்குறீங்கன்னா நீங்கள் எல்லாம் அதுக்கு பார்க்குறாங்க. சரி தேவன் எல்லாரையும் விடு, ஊரெல்லாம் போய் சுவிசேஷம் சொல்கிறத விடு, நீ பார்த்து உனக்கு முன்னாடி முங்கி எந்திரிச்சிச்சு, அது வரலனாவது கேட்குறியா நீயே? என்னங்க அவங்க வாழ்க்கையில் நடக்கிறா நீ பார்க்குறியா நீயே? பிரதர் சிஸ்டர் பிரைஸ்லான் சொல்லிக்கிறீங்களே, அதுக்கு என்னாச்சு? ஏன் வரல? ஏதாவது இன்றைக்கி என்ன ஒரு மாதிரி இருக்காங்க? பதிலுக்கு பதில் கேட்குறீங்களா? நீங்கள் பெருசாக காசெல்லாம் கொடுக்க வேண்டாம், எதுவும் கொடுக்க வேண்டாம், வார்த்தையால் அட்லீஸ்ட் தேற்றலாமே, உங்களுக்காக ஜபம் பண்ணுறேன்னு சொல்லலாமே, 4 நல்ல ஆலோசனைகளை சொல்லலாமே. சொல்லலாமா இல்லையா? ஃபேமிலினா அதானாங்க. தம்பி கெட்டு போகிறான்னா அண்ணன் சொல்லணும், அண்ணன் கெட்டு போகிறான்னா தம்பி சொல்லணும். ஏண்டா அப்படி இருக்குது? இல்லை கூட பிறந்தவங்களுக்கு பிரச்சனைன்னா இன்னொருத்தவங்க 4 பேர் ஓடி வராங்க, இல்லைன்னா என்ன குடும்பம் இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே இந்த பிலதெல்பியா சபையில் இப்படி ஒரு சிஸ்டம் இருந்தது, தேவனுக்கு அவ்வளோ பிரியமானதாக இருந்ததுனால தான். அதோடு அவங்களோட குவாலிட்டிஸ் பாருங்கள்,
எந்த சுச்சுவேஷனில் அவங்களுக்குள்ள அந்த ஐக்கியம், தேவனை மறுதளிக்காமல் இருக்கிறது, தேவனோட வார்த்தையை பின்பற்றுறது, அப்படிப்பட்டவங்களுக்கு இந்த வாக்குத்தத்தத்தை அள்ளி கொடுக்குறவராக இருக்கிறார். இன்றைக்கும் காலையில் எனக்கு அதிகமாகவே பேசினார். இந்த பிரதர்லி லவ், இந்த சகோதர ஸ்நேகம் நம்ம சபையில் குறைவாக இருக்கிறதுனால தான் பெருக்கம் இல்லாமல் இருக்கிறது. கிளியராகவே பேசினார் தேவன். பெருக்கம், நம்ம சபைக்கு போகிறதே பெருசு, இதில் 4 பேரை கூட்டிட்டு வேற போகணுமா? எத்தனை பேர் உங்களை வச்சு 4 பேரை கூட்டு வந்திருக்கீங்க? சபைங்கிறது அது நம்மளா போய் உட்கார்ந்த மாதிரி எத்தனை பேர் வந்துருவாங்க அப்படின்னு. ஃபஸ்ட்டு ஒரு 12 பேரை தான் முதல் சீடர்களாக எடுக்கிறார். அவங்கள வச்சு உலகத்தையே மாத்துறாரு தேவன். உங்கள் எத்தனை பேருக்கு தெரியும் கர்த்தர் நல்லவர், அவர் ஒருத்தர் தான் தேவன், அவரை நம்புறது ஆசீர்வாதம், சுவிசேஷம் சொல்கிறது நம்ம தலையில் மேல் விழுந்த கடமை, எல்லாமே தெரியும் இல்லையா? தெரிஞ்சும் நம்ம எத்தனை பேர் வெளியில் கூட சொல்ல வேணாம், நாங்கள் போகிற சபைக்கு கூட ஒரு ஆளையாவது அட்லீஸ்ட்டு ட்ரை பண்ணி கூட்டிட்டு போவோம் அப்படின்னு எத்தனை பேர் நினைக்கிறீங்க? அந்த அளவுக்கு நினைக்க முடியாத அளவுக்கு உங்கள் பிரச்சனையில் உங்களை குறித்து யோசனைகள் ஓடிக்கொண்டிருக்கிறது. எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? நான் என்ன பண்ணுவேன், என் குடும்பம் என்ன பண்ணும், என் பிள்ளை என்ன பண்ணுவாங்க, எப்படி நம்ம முன்னேறது, என்ன செய்கிறது, பக்கத்தில் சீட்டில் போன வாரம் உட்காந்தானே என்ன வரலையா, வந்தான் நமக்கு என்ன வந்துச்சு, நம்ம போனோமா சபை உட்காரோமா அப்படின்னா இது எவ்வளோ, இது பிரதர்லி லவ்வா இல்லை சுயநலமா? நீங்கள் தான் சொல்லணும். எது லவ்? இது என்ன லவ்? எந்த அளவுக்கு நம்ம இருக்கோங்கிறத நீங்கள் பாருங்கள். ஒன்றும் இல்லை, ஞானசானம் எடுத்து உங்கள் கண்மாடி எத்தனையோ பேர் இருக்காங்க. அவங்க வராது, நீங்கள் கேட்கலைங்க, நாங்கள் ஃபோன் பண்ணேங்க, அவங்க எடுக்கலைங்க, இல்லை மதிக்க மாட்டேன், அதெல்லாம் ஆண்டவர் பார்த்துக்குருவார். ஓகே, நீங்கள் எல்லாத்தையும் அவருக்காக பொறுத்துக்கிறீங்க. பெருசாக ரெஸ்பெக்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க, நம்ம கேட்டால் கூட கண்டுக்கிற மாதிரி போகிறாங்க, பரவாயில்ல, தேவனுக்காக நீங்கள் செய்கிறீங்க, அதற்குரிய கணத்தை அவர் அங்கே கொடுப்பார். இப்போ நாங்களெல்லாம் ரொம்ப நீங்கள் மதிக்கிறீங்கன்னு சொல்லி தான் ஊழியம் பண்ணிகிட்ருக்கோம், அவருக்காக பண்ணிகிட்ருக்கோம், அதற்குரிய கணத்தை அவர் கொடுப்பார் இல்லையா? இல்லை ஒவ்வொருத்தவங்களும் இப்படி பண்ணுறான் அப்படி பண்ணுறான்னு நினச்சா மூட்டிட்டு நம்ம வீட்டில் போக வேண்டியதான். எல்லாத்துக்கும் மேலே அந்த அன்பு செய்ய வைக்குது, எல்லாத்துக்கும் மேலே அவர் பார்த்துக்கிறவாரு, அவர் அதுக்காக கணத்தை கொடுப்பாருன்னு செய்ய வைக்குது. அறிவற்ற ஆடுகளை மேய்க்கிறது தானே மேய்ப்பனுடைய வேலையாக இருக்குது, அதனால் அப்படி தான் இருக்கும் போ அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கோம். நம்மளே அவர் பார்த்துக்கிறாரு, நம்ம பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. கூட இருக்கிற சகோதர சகோதரிகள்னு சொல்கிறோமே, இன்றைக்கி எத்தனை பேர் வரல? உங்கள் சீட்டு பக்கத்தில் இருக்கிறவங்கள அவங்க நம்பர் வாட்ஸ்அப்பில் ஃபேமிலி குரூப்லேயே இருக்குது. என்ன குரூப்பு? ஃபேமிலி. என்ன குரூப்பு? ஃபேமிலி. அந்த பிரதர் என்னை மட்டும் அதில் என்ன சேர்க்கல, அதனால் எனக்கு எக்ஸ்க்ளூடட் அப்படின்றாங்க. கொஞ்ச நாள் கழித்து ரெகுலராக வரும்போது சேர்த்துருவோம். எதுக்கு சேர்க்குறதா? ஒரு 6 மாதமாக ரெகுலராக வந்து சேர்ப்போம். இந்த வாரத்தில் இவங்க வந்திருக்காங்களா, ஏன் வரல, ஒருவேளை கஷ்டமாக இருக்குமா, இல்லை பிரச்சனையாக இருக்குமா, இல்லை சோம்பேறித்தனமாக இருக்குமா, இல்லை அவ்வளோதான் அறிவா, ஏதாவது கேட்டு பார்ப்போமே அப்படின்னு நினைக்கிறதே ஒரு பெரிய ஊழியம், அது ஒரு பெரிய அன்பு, அதுதான் பிரதர்லி லவ். நீங்கள் இப்போ உங்களை பார்த்து ஒரு இரிட்டேஷன் நினைக்கலாம், இப்போ பார்த்தாலும் கேட்குறாங்க, ஆனால் நாளைக்கு ஒரு நாள் நல்லா இருக்கும்போது நம்மளை என்கரேஜ் பண்ணவங்க இவங்க ஒரு ஆளுப்பா, உண்மையிலே நான் நல்லா என்கரேஜ் பண்ணி இவங்க இல்லைன்னா கூட சர்ச்சுக்கு நான் ஒழுங்காக போயிருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு கூட உங்களை வைப்பார் தேவன். இத்தனை பேர் அப்படி ஆமாம் சொல்லுவாங்க அப்படின்னு நினைக்கிறீங்க, சொல்லாட்டாலும் தேவன் சொல்ல வைப்பார். ஸோ இதெல்லாம் ஒரு பேசிக்கான விஷயம். எனக்கு தெரிஞ்சு நான் வாட்ஸ்அப்பில் யார் வராட்டாலும் கேட்பேன், என்ன வரல எது வரல, அவங்க கேட்டுக்கிடுவாங்க, அவங்க பார்த்துக்கிடுவாங்கன்னு இல்லாமல் சில நேரங்கள் உங்களை மாதிரி ஒரு கூட இருக்கிறவங்கள்ட்ட சில விஷயங்களை ஷேர் பண்ணலாம், இல்லை நீங்கள் சில விஷயங்கள் சொல்லும் போது அவங்க புரிஞ்சுக்கிடலாம், இல்லை ஒன்றுமே இல்லாமல் ஒரு அறிவற்றவங்களாக இருக்காங்களா அப்படி இருக்காதீங்க அப்படி சொல்லி உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவரை நான் பிடிச்சிக்கிட்டதுனால இன்றைக்கி இப்படி இருக்கேன் வாங்க அப்படின்னு சொல்கிறேன். இதுவே ஒரு பெரிய சாட்சி. நான் மைக் பிடிச்சி ஊரெல்லாம் சாட்சி சொல்லுவேன், அந்த டிவியில் வந்து சாட்சி சொல்லுவேன், இந்த யூடியூப்பில் வந்து சாட்சி சொல்லுவேன். கூட இருக்கிற 4 பேருக்கு நீங்கள் ஆண்டவரை பற்றி சொல்கிறதே பெரிய சாட்சி இல்லையா? அப்போ இந்த பிரதர்லி லவ்வில் ஒவ்வொரு சபையுமே வளரணும். குறிப்பாக இந்த பெலதெல்கியா சபை அப்படி இருந்துச்சு. அப்படிப்பட்ட சபையில் மேலும் இந்த மாதிரி குவாலிட்டிஸ் இருந்துச்சு. என்ன குவாலிட்டிஸு? கிரியைகளை அறிந்திருக்கிறேன்னு சொல்லுவார். பக்கத்தில் அவங்க பார்த்து சொல்லுங்கள், உங்கள் செய்கிறதெல்லாம் தேவன் அறிந்து வைத்திருக்கிறார், உன் கிரியைகளை நான் அறிந்திருக்கிறேன். பாருங்கள், எனக்கு தெரியாமல் இருக்கலாம், உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம், ஆனால் அவர் எல்லாத்தையும் பார்த்துட்ருக்கார். உன் கிரியைகளை நான் அறிந்திருக்கிறேன். அதுலேயும் குறிப்பாக நீங்களாம் ஒரு 5 இயர்ஸாக சிலலாம் வந்துட்டுருக்கீங்கன்னா நீங்களாம் மூத்த விசுவாசிகள் ஆயிடுறீங்க. சபையில் எப்படி ஆயிடுறீங்க? இப்போ புதுசாக ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி 1 வருஷத்துக்கு முன்னாடி வராங்கன்னா நீங்களாம் பைபிள் படியே அவங்கள கேர் பண்ணுற இடத்துல நீங்கள் வந்துடுறீங்க. நீங்கள்லாம் எல்டர்ஸ், அவங்களாம் ஜூனியர்ஸ். மற்ற நேரங்களில் இந்த மரியாதை கொடுக்குறது அப்படிப்பட்ட இடத்துலலாம் சண்டை வரும். சர்ச்சில் நாங்களாம் எத்தனை வருஷமாக இருக்கோம் தெரியுமா, நீங்களாம் இப்போ வந்தவங்க அப்படிங்கிறதுக்குலாம் சண்டை போடுவாங்க. இந்த கேரிங்கில் அது இருக்கணும். நான் அவ்வளோ பெரிய ஆள் காமிக்கிறதுல அதெல்லாம் விட பவுல் என்ன சொல்கிறாரு? மெச்சூராக இருக்கிறவன் மெச்சூர் இல்லாமல் இருக்கிறவனை
தேத்து கொண்டு வா, புரிய வை. ஒரே ஆள் தலையில தான் எல்லாம் ஓடணும்னு கிடையாது, அப்படி செய்யவும் முடியாது. என்னங்க சொல்கிறீங்க? பக்கத்தில் ஒவ்வொருத்தவங்களும் ஒரு செயின் மாதிரி பிடிச்சி 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 வரும்போது பெரிய காரியங்களே தேவனுக்காக செய்யலாம். என்னையே யார் கேட்க மாட்டேங்கிறாங்க, நான் ஏன் கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தேவ அன்பே இன்னும் புரியலன்னு அர்த்தம். பேசிக்காகவே தேவ அன்பே எனக்கு செஞ்சால் தான் நான் செய்ய முடியும் அப்படின்னா, கிறிஸ்தவர்களும் பேருக்குன்னு தான் இருக்கீங்க. கிறிஸ்துவனோட அன்பு உள்ள நிறைய பேர் சொன்னால் அதான் சொல்லுவாங்க. நான் அன்றைக்கி எவ்வளோ உடம்பு முடியாமல் இருந்தேன் தெரியுமா, என்னை பார்த்து யாராவது நல்லா இருக்கேன்னு கேட்டாங்களா சபையில், இவங்கள போய் நான் ஏன் கேட்கணும் அப்படின்னா என்ன அர்த்தம்? உள்ளுக்குள்ள கிறிஸ்துவின் அன்பே ரொம்ப புரியலை, இல்லை அதில் என்ன டெவலப் ஆகலைன்னு அர்த்தம். அப்படிப்பட்ட நீங்கள் டெவலப் ஆகும்போது இந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் உங்களுக்கு அப்படி பலிக்கும். இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், ஒருவனும் அதை பூட்ட மாட்டான். தேவன் இன்னைக்கு சொல்லிட்டாரு உங்களுக்கு. பட் இன்னும் கொஞ்சம் இதில் நீங்கள் அதுலேயும் குறிப்பாக பாருங்கள், உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் அப்படின்னா அதுக்கே இவ்வளோ பெரிய வாக்குத்தத்தம்னா அதிகமான பலத்தோடு அவர்கிட்ட நீங்கள் நெருங்க எவ்வளோ பெரிய வாக்குத்தத்தங்கள் ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும். எத்தனை பேருக்கு புரியுது? கொஞ்சம் பலன்லையே இவங்க இவ்வளோ தூரம் ஆண்டவர் கொஞ்சம் விசுவாசம் பரவாயில்ல, உன் சூழ்நிலை எனக்கு புரியுது, ஏன்னா நம்மளுடைய சுச்சுவேஷன் அவர் புரிஞ்சு வச்சுருக்கிறேன். உனக்கு இந்த சூழ்நிலையே நீ நம்புற பற்றியா, பரவாயில்ல கொஞ்சம் பலன் தான் இருக்குது அதுலேயே நீ நம்புற பற்றியா அப்படின்னு இன்னும் அதிகமாக நீங்கள் அவரை நம்ப யாருக்கு ஆசீர்வாதம்? நமக்கு சில வசனங்கள் உங்களுக்கு நான் வாசிக்க விரும்புகிறேன். ரோமர் 14:17. குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவினால் உண்டாகும் சந்தோஷமாய் இருக்கிறது. தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் ஆவினால் உண்டாகும் சந்தோஷமாய் இருக்கிறது. இதுதான் உண்மையிலேயே பாருங்க. நம்ம இன்னைக்கு ஏன் சில நேரங்கள் டிசப்பாயின்மெண்ட் ஆயிரும், என் வாழ்க்கையில் அது நடக்கலை இது நடக்கலை. எத்தனை பேருக்கு அந்த தேவனுடைய ராஜ்யம் எப்படிப்பட்டது? நீதி சமாதானம் பரிசுத்த ஆவியால் உண்டாகும் சந்தோஷம். இந்த 3 எத்தனை பேர்கிட்ட இருக்கு? நீதி தேவனே கொடுத்துட்டார், சமாதானம் அவரே கொடுத்துட்டார், பரிசுத்த ஆவினா அவரே தான் இருக்காரு. அதனால எப்படி சூழ்நிலை அவரே சந்தோஷப்படுத்திடுறாரு. இதுதாங்க உண்மையான பிளெஸ்ஸிங். மற்றபடி சிலது வரும் போகும், அதை வச்சுட்டு நம்ம கால்குலேட் பண்ணுறோம், இவங்களுக்கெல்லாம் ஆசீர்வாதம் நல்லா வந்துருச்சு, இப்போ இவங்களுக்குலாம் ஆசீர்வாதமே இல்லை போலப்பா அப்படின்னு. பேசிக்கான பிளெஸ்ஸிங். ஏன்னா இது எதுவுமே நீங்கள் எத்தனை கோடி கொடுத்தாலும் வாங்க முடியாத ஒன்று. நீதியும் எங்கேயும் போய் வாங்க முடியாது, சமாதானத்தையும் எங்கேயும் போய் நீங்கள் வாங்க முடியாது, சந்தோஷத்தையும் நீங்கள் எங்கேயும் போய் வாங்க முடியாது. இதுதான் உண்மையான பிளெஸ்ஸிங். எத்தனை பேருக்கு இந்த 3 ஆண்டவர் கொடுத்துருக்காரு? நீங்கள் பூர்ணமாக ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீங்க. நான் இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்தால் நல்லாயிருக்கும், இதில் நீங்கள் ஃபில்லாகி நான் இதில் நல்லா தான் இருக்கேன், எனக்கு ஆண்டவர் நல்லா கொடுத்துருக்காருங்கிறதுல நீங்கள் மைண்டை டியூன் பண்ணும் போதே அதெல்லாம் எங்கேயுமே ஓடாது, காந்தம் போல் உங்கள்கிட்ட வந்து தான் ஆகும். எத்தனை பேருக்கு புரியுது? ஒருவேளை உங்கள்கிட்ட காசு இருக்குது, பங்களா இருக்குது, பென்ஸ் காரில் போகிறீங்க, கொஞ்சம் கூட சமாதானம் இல்லை, கொஞ்சம் கூட சந்தோஷம் இல்லை, கொஞ்சம் கூட தேவனுக்கு மாதிரி தைரியமாப்பா அப்படி கூப்பிட முடியல. எது மேன்மையான வாழ்க்கை? இப்படி தான் 100க்கு 99 பேர் உலகத்தில் அலைஞ்சிட்ருக்காங்க. நம்ம நினச்சிட்ருக்கோம் அப்பா என்ன பேர் என்ன புகழ் அப்படி போகிறாங்க, ஜாலியாக இருக்கிறாங்க. ஏன்னா மெயினாக சண்டே ஆனால் ஏன் அவன் சர்ச்சுக்கு வர முடியாமல் உலகத்தில் இருக்கிறவன் அங்கே எங்கேயும் போய் சுற்றுறான்னா சந்தோஷம் இல்லை, சந்தோஷம் இல்லை. ஏன் குடும்பத்தில் சண்டை போட்டுட்டு டைவர்ஸ் பண்ணுறான்னா சந்தோஷம் இல்லை, சமாதானம் இல்லை. ஒருத்தவங்க விட்டு கொடுக்க முடியல, பொறுத்து போக முடியல, அட்ஜஸ்ட் பண்ண முடியல. ஏன்னா தேவனுடைய சமாதானம் சந்தோஷம் இருந்தால் தானே இவன் 4 பேர் கொடுக்கறதுக்கு இங்கே இல்லை. அதுக்கு தான் தேவன் நமக்கு அதை கொடுத்துருக்காரு, இலவசமாகவே கொடுத்துருக்காரு. நீதி, நான் நீதிமான். எத்தனை பேரால் தைரியமாக சொல்லணும்? நான் 4 பேருக்கு இலவசமாக அன்னதானம் கொடுக்கறதுனால நீதிமான் ஆக போகிறதில்ல, இல்லை நான் ஒரு தப்புமே பண்ணாமல் இருக்கேங்கக்கா நீதிமான் இல்லை. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் வைக்கிறதுனால, அவர் ரத்தத்தால் கழுவப்பட்ட விட்டு கொடுக்கறதுனால அந்த நீதி. இந்த உலகத்தில் இருக்கிறவங்களும் நீதிமான சொல்ல இருக்காங்க. அவங்களுடைய நீதி எதோட கம்பேர் பண்ணுது வேதம்? கிச்சனில் அந்த அழுக்கு துணி வச்சுருப்பீங்கல்ல, இப்போ கூட கிச்சனில் அழுக்கு துணி எல்லாருமே துவைச்சி நீட்டாக தான், இல்லை டவல்ஸ்லாம் கூட வாங்கி யூஸ் பண்ணுறாங்க. இந்த மெக்கானிக்கு இந்த மாதிரி கடைகளெல்லாம் அந்த துணியை வச்சு அப்போ பார்த்தா தொடச்சி ரொம்ப கந்தையாக அழுக்காக இருக்கும். அந்த லெவலுக்கு தான் நீங்கள் உண்மையிலே 100% நல்லா நடந்தால் கூட உங்கள் நீதி தேவனோட நீதிக்கு அவ்வளோதான் கம்பேர் பண்ண முடியும்னு சொல்லுது. ஆனால் இன்றைக்கி நம்மளுடைய நீதி இயேசுவின் நீதி. எத்தனை பேர் தேவன் அப்பான்னு கூப்பிட்டு நான் ஜெபம் பண்ண ஆண்டவர் கொடுப்பாருன்னு சொல்ல முடியுதுன்னா அதை விட ஒரு பெரிய பாக்கியம் என்னங்க இருக்குது? சிஎம் பையன் நான் சொன்னால் எங்கள் அப்பா செய்வார். தமிழ்நாட்டில் எதனால் மாற்றி காமிக்கட்டுமா? தமிழ்நாட்டுக்காக ஜெபம் பண்ணுறோம்,
இதுதான் வேணும். இந்த தடவை மே மாதத்தில் இந்த அளவுக்கு கிளைமேட் இருக்கிறதுக்கே அந்த ஜெபம் தான் நான் காரணம் விசுவாசிக்கிறேன். போன வருஷம்லாம் என்ன போட்டுச்சுன்னு எனக்கு தெரியும். தலைவலியே வந்துருச்சு வெயிலில். ஒரு மணி நேரம் வெளில போயிட்டு வந்தா நல்லா கிளாரிட்டியாக தெரியுது நமக்கு நிறைய விஷயங்கள். அப்போ ரைட்ஸ் எடுத்து ஜெபம் பண்ண முடியுது. அவங்க இப்படி மாறணும், இவங்க இப்படி மாறணும். உங்களுக்கு யாருங்க அந்த தைரியம் கொடுத்தா, அதிகாரம் கொடுத்தா? யார் மேலே நீ இப்படி தான் இருக்கணும்னு சொல்கிறதுக்கு உனக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது? இயேசுவின் நாமம் அது தகுதிப்படுத்துது. அவ்வளோ பெரிய பேரை நீ எப்படி யூஸ் பண்ணுறதுக்கு உனக்கு ரைட்ஸ் இருக்குது. மற்றவெல்லாம் திட்டிட்டு போயிடுவான், என் பேரை வச்சு நீ என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு. எதுவுமே பண்ணலை, சிலுவையில் மறிக்கலை, எல்லாமே அவர் செஞ்சார். உயிர்க்கலை, எல்லாமே அவர் செஞ்சார். நம்ம மட்டும் யூஸ் பண்ணிக்கிறோம். லீகலெல்லாம் அந்த பவர் ஆஃப் அட்டானி பார்த்துருக்கீங்களா? இவங்களுக்கு பதிலாக அவங்க பவர் கொடுப்பாங்க, இவங்க ஃபுல்லாக இவங்க பேரில் செய்வாங்க. இன்றைக்கி நம்ம கூட தேவன் அப்படி தான் கொடுத்துருக்காரு. இதெல்லாம் எவ்வளோ பெரிய பாக்கியம் நினைக்க, இதெல்லாம் பாக்கியமாக நினைக்கிறது இல்லை. எனக்கு அது ரொம்ப நாளாக யோசிச்சுட்ருக்கேன், நடக்க மாட்டேங்குது, என்ன பண்ணுறது தெரியலையே அப்படின்னு. எவ்வளோ பெரிய சூழ்நிலையாக இருந்தாலும் பெரிய நீதிமானுடைய ஜெபம் அது மிகவும் பலனுள்ளதாக இருக்கிறதுன்னு இருக்குது. நீங்கள் சொல்லுங்கள், எத்தனை பேர் சொல்லுங்கள், நான் ஒருத்தவங்க ஜெபம் பண்ணியிருக்கீங்க அவங்களுக்கு நடந்திருக்குன்னு எத்தனை பேரால் சொல்ல முடியும்? அவங்க சொல்கிறாங்க. யாருனால் ஜெபமே பண்ணலைன்னா நடக்காது. நான் கண்டிப்பாக சில விஷயங்களுக்காக ஜெபம் பண்ணியிருக்கேன், அது நடந்திருக்கிறத பார்த்துருக்கேன். எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஜெபம் பண்ணாதவங்க பண்ணுங்க, உங்களுக்கு அந்த ரைட்ஸ் இருக்குது. இது யாருக்கு கொடுத்த அதிகாரங்க? அவருடைய பிள்ளைகளாக உங்களுக்கு அவர் கொடுத்த அதிகாரம். நான் அப்படி காலையில் சாயங்காலம் வரைக்கும் வேறு மாதிரி கூட வாழ்க்கை வாழலாம். ஆனால் அந்த நேரத்தில் உட்காந்து இயேசுவே அப்படி சொல்லி ஃபிக்ஸ் வை விசுவாசில் போய் அங்கே ஜெபம் பண்ணோன்னே அங்கே நடக்குது. இது என்னையை பார்த்து பிசாசு பயப்படல, வேறு எதுவும் என்னையை பார்த்து பயப்படல, அவரை பார்த்து எல்லாம் நடக்குது. ஆனால் நம்ம உட்காந்துக்கிட்டு அவர் நாமத்தை அசால்ட்டாக யூஸ் பண்ணுறோம். இதை விட ஒரு பெரிய பாக்கியம். அப்போ நீதி பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷம், சமாதானம், புசிப்பும் குடிப்பும் இந்த உலக பிரகாரமாக இருக்கிற ஆசீர்வாதம் இல்லை. அதுக்காக இது எங்கேயும் போகாது, இதெல்லாம் கூட கொடுக்கப்படும். இதெல்லாம் கூட கொடுக்கப்படும். அப்போ இன்றைக்கி 3 இருக்குன்னா நீங்கள் சோர்வில் இருக்க வேண்டியதில்லை, கவலைப்பட வேண்டியதில்லை. அது நாளுக்கு அது தேவைகள் பார்த்து கொள்ளப்படும். நாளைக்காக கவலைப்படாது. ஏன்னா நாளைய தினம் அதுக்காக கவலைப்படும். ஏன்னா ஐயோ நாளைக்கு இவங்களை வாழ வைக்கணுமே தேவன் கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கார். நாளைக்கு இது சரி பண்ணணுமே, அது சரியுமே, சரியாக இருக்கணுமே, ஐயோ இப்படிலாம் போயிட்டுருக்க வண்டி, இதை திருப்பணுமே. நீங்கள் வாழ்கிறத அவருக்கு வந்து யோசிச்சுட்டு இருக்காருங்க. நாளைக்கு சூழ்நிலையில் இவங்களை எப்படியா சரி பண்ணி கொண்டு வந்து மேலே வந்து நல்லபடியாக வாழ வைக்கணுமேன்னு. இங்கே நம்ம அதை யோசிக்காமல் நம்ம உட்காந்து யோசித்து பிளானை போட்டு அவர் பிளானை சேர்த்து சொதப்பி கடைசியில் எல்லாமே தப்பு தப்பாக போயிட்டுருக்கு. இப்போ சின்ன பசங்களாம் வந்து வச்சுருக்காங்க, இந்த மாறன் மாதிரி வச்சுக்கோங்களேன். நாளைக்கு தான் அவன் யோசிக்கிறான், நான் கேளுங்க, நாளைய தினத்தை குறித்து கவலைப்படுறியான்னு. அவனுக்கு என்னன்னே தெரியாது. நாளைக்கு காலைக்கு இப்போ கூட அடுத்த நேரம் போய் அவனுக்கு சாப்பாடு என்ன ஊட்டுறது, அடுத்து ஜூன் மாதம் ஸ்கூல் திறந்துருமே, பேக் வாங்கணுமே, பாட்டில் வாங்கணுமே, அவங்க உட்காந்து கவலைப்பட்டுட்டு இருப்பாங்க. இவ்வளோ காசு வேணுமே. இதுதான் பேரண்ட்ஸ், இதுதான் தாய் தகப்பன். தேவன் அதான் சொல்ல, நான் பார்த்துக்கிறேன். என்னத்தை உண்போம், என்னத்தை குடிப்போம், என்னத்தை உடுப்போம், இதெல்லாம் கவலைப்படாது. உனக்கு ஒரு பரலோக தகப்பன் இருக்கிறார். அவனை விட அவங்க வாழ்கிறது, அவன் வாழ்கிறது யாருக்கு ரொம்ப முக்கியம்? ஏன்னா நான் 10 மாதம் சுமந்துருக்கேன், என் பிள்ளைங்க, என் பிள்ளை அப்படின்னு. தேவன் அப்போ உங்களை எப்படி பார்க்குறார்? அவர் என்ன பண்ணிருக்கார்? சிலுவையை சுமந்து உன்னைய மீட்டு எடுத்துருக்கிறேன், நீ என் பிள்ளை. இத்தனை பேருக்கு அது புரியாதனால தான் பாருங்கள், அப்பா பார்த்துக்குருவார் நம்பிக்கை இல்லாமல் நம்மளே யோசிச்சு இதை வச்சு என்ன பண்ணுறது இல்லையே, இதை வச்சு என்ன பண்ணுறது இல்லையே, அது அப்படி என்னமோ வாழ்க்கையே நம்ம தான் கடவுள் மாதிரி தீர்மானித்து முடிவெடுத்து பிளான்ஸை போட்டு இப்படி போயிட்டு அப்படி முடிச்சு வாக்குத்தத்தங்களை நம்மளே நிறைவேற்ற ட்ரை பண்ணி கடைசியில் சோர்ந்து போய் அப்படியே உட்காந்துருக்கும். சோர்வு எப்போ வரும்னா, எப்பயுமே நல்லா கவனிச்சுக்கோங்க, சில நேரங்கள் சோர்வு வரும், டக்குன்னு நீங்கள் ஆவியானவருக்குள்ளே வந்து ரெக்கமெண்ட் ஆயிடலாம். மோஸ்ட்லி எப்போ சோர்வு வரும்னா, நீங்கள் அந்த நேரங்கள்லாம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா உங்கள் சுயத்தில் நீங்கள் ஆப்ரேட் பண்ணிகிட்ருக்கீங்கன்னு அர்த்தம். சிம்பிளாக காட்டி கொடுத்துரும். நானாக இருந்தாலும் சரி, நீங்களாக இருந்தாலும் சரி, சுயத்தில் ஆப்ரேட் பண்ணிகிட்ருக்கோன்னு அர்த்தம். சுயத்தில் ஆப்ரேட் பண்ணி அது நடக்காத போது தான் என்ன வந்துடுது? டிசப்பாயின்மெண்ட் வந்துடுது. நம்ம எதை பற்றி இல்லாமல் அவர் கையில் கொடுத்துட்டா தான் சோர்வே வராது. ஏன்னா எதுவுமே நம்ம வேலையை செய்கிறது இல்லையே. எத்தனை பேருக்கு புரியுது? அதனால தான் பாருங்கள், ஆவியானவர் கொடுக்குற சந்தோஷம் இப்படி தான் வரும். நீங்கள் ஃபுல்லாக அப்படியே பறந்துக்கிட்டே இருங்க, ஆண்டவருக்குள்ளே பார்த்துக்குருவார். பக்கத்தில் உனக்கெல்லாம் கவலையே பட மாட்டேன், நீ யோசிக்கவே மாட்டேன், நாளைக்கு உங்களுக்கு என்ன எதுவுமே பண்ண மாட்டீங்களா, அப்பா பார்த்துக்குருவார். யெகோவா ஈரே எல்லாம் பார்த்துக்கொள்வார். அவர் பார்க்குறார், என்னை இவ்வளோ தூரம் நம்புது. 100% கண்ட்ரோல் அவர் கையில் கொடுக்குறோம். அவர் எடுத்து செய்கிறது ஈஸியாக இல்லையா? அவர் ஒரு பக்கம் கயிறை பிடிச்சி இழுக்க, நீங்கள் ஒரு பக்கம் கயிறை பிடிச்சி இழுக்க, அப்புறம் அவங்க சொல்கிறாங்கங்க அவங்ககிட்ட ஒரு கயிறு, வாழ்க்கை இப்படி ஒருத்தனை பிடிச்சி இத்தனை கயிறு இழுத்துச்சுன்னா அப்புறம் எப்படிங்க அதே இடத்துல நிற்கிற மாதிரி இருக்கு வண்டி. கொஞ்சம் போகிற மாதிரி இருக்கு, மறுபடியும் பின்னாடி வந்துடுது, கொஞ்சம் போகிற மாதிரி இருக்கு, பின்னாடி வந்துடுது. ஃபுல்லாக மொத்தமாக அவர் கண்ட்ரோலில் விடுங்க.
ஒருவேளை சில நேரம் அப்படியே பயமாக இருக்கும், அந்த கழுகு குஞ்சு மாதிரி. ஒன்றும் இல்லை, உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்காரு, உங்களை நெக்ஸ்ட் லெவலுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்காரு. அதுக்கடுத்து உயிரை பறக்க உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்ய உங்களை ஆயத்தப்படுத்திட்டு. இது எல்லா வகையிலையுமே நீங்கள் ஞானத்தோடு இருக்கும் பொழுது இந்த ப்ரெஷர் இருக்கவே இருக்காது, சோர்வு இருக்காது. அப்படியே சோர்வில் உட்காந்தா கூட இப்படி ஆவியை நிறுத்திட்டு சந்தோஷத்தை கொடுத்துருவார். ஸோ எதெல்லாம் மாற்றிக்கிறணுமோ மாற்றிக்கிடுவோம், எதெல்லாம் டெவலப் பண்ணுவோம். இந்த ஆசீர்வாதம் தேவன் உங்களுக்கு அதெல்லாம் நீங்கள் செய்வீங்க, செய்ய வைக்க போகிறாரு. ஆகவே இப்போ அட்வான்ஸாக உங்களுக்கு கொடுக்குறாரு. இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். நான் இன்னொரு விஷயம் சொல்லிட்டு நான் முடிக்க வருவேன். நிறைய வசனங்கள் எடுத்துகிட்டு வந்தேன். ஒரு என்னை பற்றியே நான் யோசிக்காமல் அவங்கள பற்றி இவங்களை பற்றி யோசிச்சா அப்படின்னா நான் சொல்கிறேன், நீங்கள் அடுத்தவங்களோட லைஃப்பில் இறங்கி வேலை செய்ய ஆரம்பிங்க, உங்களுக்கு அது பிளெஸ்ஸிங்காக வரும். ரீசெண்டாக கூட நைட் ப்ரேயரில் ஒரு சகோதரி சாட்சி சொன்னாங்க பாருங்கள். ரொம்ப அவங்களோட சுச்சுவேஷன்லாம் ரொம்ப ஒஸ்ட்டு, சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க. ஊழியர்கள் எங்களை தான் நிறைய பேருக்கு தெரியும். புலம்பி வாட்ஸ்அப்பில் ஒரு ஆடியோ அனுப்பிச்சு, இது இப்படி போச்சு அது அப்படி போச்சு. ஏன்னா ஆரம்பத்துலேருந்தே தெரியும் அவங்க போகிற ஸ்டெப்ஸ் எல்லாம் இப்படி தான் போயிட்டுருக்குன்னு. அட்வான்ஸாக எதையாவது ஒன்று மாம்சத்தில் செஞ்சு மாட்ட போகிறாங்க, நமக்கே தெரியும். ஆனால் கேட்க மாட்டாங்க, அப்படி தான் போயிட்டுருக்கு. சரி, சிலருக்கெல்லாம் புரியணும், இப்படி தான் சூழ்நிலை வரையும் விட்டுறது. போட்டு புலம்பி என்ன பண்ணுறேன் தெரில அப்படி சொல்லிட்டு இருந்தாங்க. திடீர்னு அவங்க லைஃப்பில் ஒரு ஊழியம் செய்கிறதுக்கு, ஒரு ஹாஸ்பிட்டல்ஸில் போய் மினிஸ்ட்ரி பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு உங்கள் சொந்தக்காரங்க மூலமாக. இப்படி இருக்க சூழ்நிலை போய் யாராவது செய்வீங்களா? எனக்கே நடக்க மாட்டேங்குது, நான் போய் இந்த இயேசு நல்லவரும் போய் சொல்லணுமா அப்படின்னு தோணலை. அவங்க செய்வோம், அட்லீஸ்ட்டு நம்ம இதையாவது செய்வோம் ஆண்டவருக்காக. நம்ம ஏதோ பெரிய விஷயங்கள்லாம் பெருசாக செய்யலை, இதுவாக செய்வோம்னு சொல்லிட்டு சந்தோஷமாக கிளம்ப ஆரம்பித்து ரெடி பண்ணி சேரில் உட்காந்துருக்காங்க. ஃபோன் வந்துருச்சு, 2 பிரச்சனை சால்வ்டு. மொத்தம் 4 பிரச்சனை, அதில் 2 பிரச்சனை சால்வ். போய் யார்கிட்ட சொல்லக்கூட இல்லைங்க, எந்திரிச்சு உட்காந்துருக்காங்க. ட்ரெஸ் பண்ணி ரெடியாக அவங்க 6 மணிக்கு கூப்பிட்டுக்கிறேன்னு சொன்னாங்களோ, ஒரு 5:30 மணிக்கெலாம் ரெடியாகி உட்காந்துருக்காங்க போகலாம் அப்படின்னு. அதுக்குள்ளே 2 ஃபோன் வந்து 2 பிரச்சனை சால்வு. அதுவும் எதிர்பார்க்காத பெரிய பிளெஸ்ஸிங்ஸ், நடக்கவே நடக்காத ஒன்று. இது எதை காமிக்குது? அதுதான் இங்கே ஒன்று சொல்லுவார், பிரதர்லி லவ். இந்த தேவன், நீங்கள் நினைக்கிறீங்களா எனக்காக நான் யோசிச்சுட்டு இருக்கிற எதை போகிறதாங்க அடுத்தவங்களுக்கு செஞ்சு என்ன யூஸ்? ஆண்டவர் பார்க்குறார், உன் கிரியைகளை நான் அறிந்திருக்கிறேன். ஒருவனும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவரும் ஒருவனும் திறக்கக்கூடாதபடி பூட்டுகிறவருமாகிய நான் உனக்கு இதோ திறந்த வாசலை முன்பாக வைக்கிறேன். அதனால் என் சூழ்நிலைலாம் சரியாகி நிறைய பேர் அப்படி தான் சொல்லுவாங்க, நான் எல்லாத்தையும் செட்டில் பண்ணிட்டு அப்புறம் வந்துடுறேங்க, ஊழியத்துக்கு உங்கள் கூட வந்துடுறேங்க. கடைசிக்கும் செட்டிலே ஆக போகிறது கிடையாது. என்றைக்கு அவர் பக்கம் திரும்பி இப்படி ஃபோக்கஸ் பண்ணுறீங்களோ அப்போ தான் எல்லாமே சரியாகும். பிரச்சனைகள் வர்றதுனால நீங்கள் அவரை விட்டு விலகி ஓட கூட கொஞ்சம் பிரச்சனை தான் வரும். சொல்யூஷனை தேடி வரணும்னா தேவன்கிட்ட தான் நீங்கள் நெருங்கி வரணும். என்னன்னாலும் சரி, எனக்கு அவர் தான். ஆட்டோமேட்டிக்காக அவர் உங்கள் வாழ்க்கையில் பொறுப்பெடுத்து நீங்கள் அவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டு நடக்காததை அவர் ஈஸியாக நடத்திட்டு போயிடுவார். அவர் எதிர்பார்க்காதெல்லாம் 100% டோட்டலாக என்கிட்ட உன் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்துட்டு நீ பேசாமல் எல்லா சூழ்நிலையும் நம்பு, மறுதளிக்காமல் உன்னுடைய இருக்கிற கொஞ்சம் பலனாக இருந்தால் கூட அதை வச்சு கூட என்னை விசுவாசி, உனக்கு எல்லாவற்றையும் திறந்த வாசலை வைக்கிறேன். அதுக்கு ஹார்ட் ரொம்ப முக்கியம். அதனால தான் பிரதர்லி லவ்வை பற்றி நம்ம பார்த்தோம். 4 பேருக்கு செய்யணுனாலே லவ் இருந்தால் தானே செய்ய முடியும். ஸோ இது எல்லாத்தையும் நீங்கள் இந்த வாரத்தில் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். நான் இந்த மாதிரி தேவன் உங்களுக்கு அற்புதம் செய்கிறாரா இல்லையா நீங்களே சொல்லுவீங்க. உங்களை பற்றி யோசிக்கிற அந்த ஒரு வாரம் ஒரு மூட்டை கட்டி வச்சுட்டு நம்மளை சுற்றி இருக்கிற 4 பேருக்கு நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு ஆண்டவரை பற்றி சொல்கிறது மிகப்பெரிய விஷயம். இப்போ இங்கே நிறைய பேர்லாம் பாருங்கள், அங்கே போனால் அது கொடுக்குறாங்க, இங்கே போனால் இது கொடுக்குறாங்க அப்படின்னு. தேவனுடைய வார்த்தையை கொடுக்கறது எல்லாத்தையோட பெரிய பொக்கிஷம். ஏன்னா அந்த வார்த்தை தான் ஒரு மனுஷனோட வாழ்க்கையே மாற்றுது. ஸோ ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் ஒருத்தவங்க ஃபோன் பண்ணி நல்லா இருக்கீங்களா, தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார், தேவன் உங்களை நேசிக்கிறார் அப்படின்னு சொல்கிறதுல ஒரு பெரிய விஷயம் வந்துட போகிறது. ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பர் நேச்சுரலான ஃபேவர்ஸ் உங்கள் லைஃப்பில் வர்றதை நீங்கள் பார்ப்பீங்க. திறந்த கதவுகள் உங்களுக்கு முன்னாடி இருக்கிறத பார்ப்பீங்க. பூட்டின கதவுகள் கூட திறப்பதை பார்ப்பீங்க. அல்லேலூயா. நிறைய பேருக்கு நிறைய விஷயங்களை தேவன் பேசிகிட்டு இருக்காரு, உங்களுக்கே புரியுது. நிறைய விஷயங்களை மாற்றத்தை கொண்டு பாருங்கள். அடுத்த வாரம் பெரிய பெரிய அளவுக்கு காரியங்களை நீங்கள் அனுபவித்து சாட்சியம் சொல்லுவீங்க. ஆனால் நான் சொல்கிறத கேட்குறதும் அப்படியே பரவாயில்ல, உங்கள் வாட்டில் ஏதாவது வாரம் ஒரு கதை சொல்லுவாங்க அப்படின்ட்டு போகிறதும் உங்களுடைய சாய்ஸ். எக்ஸிக்யூட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ரிசல்ட் இருக்குங்கள சந்தேகமில்லை. நான் சொன்னேன், ஃபோர்ஸ் பண்ணி நீங்கள் எவ்வளோ ட்ரை பண்ணி குட்டிக்காரனை அடித்து நடக்காதது அசால்ட்டாக நடக்கும். அசால்ட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக அங்கங்கே அப்படியே மாற்றங்கள் வரதை நீங்கள் பார்த்துட்டே இருப்பீங்க. இன்னொன்று நிறைய 2-3 பேலன்ஸ் அவங்களுக்கு இந்த சாட்சிகள் இன்னும் இருக்குது. அதையும் அவங்க சீக்கிரமாக சொல்லுவாங்க, நான் விசுவாசிக்கிறேன். ஆமென். எல்லோரும் எழுந்து நிற்கலாம்.